இந்த மேடை உண்மையிலே அவருக்கு அவரின் படைப்புகளுக்கு புகழ் செலுத்தும் விதமாக, பாராட்டும் விதமாக, இந்த மக்கள் அங்கீகரிக்கும் விதமாக, அவரை கொண்டாடும் விதமாக அமைய வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய கனவாக இருந்தது. ஆனால் காலம் அவரை அழைத்து சென்று விட்டது. நம்மிடம் அவர் இல்லை. இப்போது இதே மேடை அவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் என்று யாரும் கனவிலும் கூட நினைத்திருக்க மாட்டோம். இங்கு வந்திருக்கும் தோழர்கள் ஒரு வகையில் ஐயப்பன் அவர்களுடன் நேரடியாகவோ அல்லது அவருடைய கலை இலக்கிய படைப்புகளின் தொடர்புகளின் மூலமாகவோ நாம் எல்லாம் அறிமுகமாக இருப்போம். சகோதரி தீபா அவர்கள் சொன்னார்கள், பூதப்பாண்டியில் பிறந்து எங்கள் குடும்பத்தில் வளர்ந்த காலம் சில காலம்தான். ஆனால் அவர் அதிகமான காலம், வயசு கூட பார்த்தீங்கன்னா 40 கூட தொடலை, அதிகமான காலம் அவர் இருந்ததெல்லாம் உங்கள் கூட தான்ப்பா அப்படின்னு சொல்லி அழுது புலம்புனாங்க. உண்மையிலே அந்த அவருடைய சென்னையிலும் சரி நாகர்கோயிலும் சரி அவருடைய கலை இலக்கிய தொடர்பு நண்பர்கள் தான் அதிகம். இங்கே வந்திருக்கவங்கெல்லாம் அதுக்கு சாட்சி. அப்படி அண்ணன்களாக, தம்பிகளாக, தோழர்களாக உங்கள் எல்லாருக்கும் ஐயப்பன் வந்து ஒரு பரிச்சயமாக இருக்கிறாரு. சில காலமே வாழ்ந்தாலும் சில வருடங்களுமே இருந்தாலும் நம்மளுடைய மனதில் வந்து நீங்காத ஒரு இடத்த பிடிச்சிட்டு நம்மளை இந்த நிலைமைக்கு விட்டுட்டு அவன் போயிட்டான். எல்லாத்தையுமே சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவான். ஏதாவது இந்த இந்த படம்ட்டு இல்லை, பொதுவாகவே வந்து ஏதாவது ஒரு முரண்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த முரண்களுக்கு இடையில் வந்து ஐயப்பன் திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தை, அது சரி செஞ்சுக்கலாம், அதெல்லாம் சரி செஞ்சுக்கலான்ட்டு. இப்போ சரி செய்ய முடியாத இடத்துக்கு நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். அவரோட கனவுகளை பல ஆண்டு கனவு நிலம் நீர் காற்று, ரத்தம் சதையுமா அந்த கவிதை, அந்த படத்தை கதையை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கதா அடிக்கிற வாட்டி சொல்லுவான். இது நான் இல்லாட்டினாலும் இந்த படம் வரும், இந்த நான் இல்லாட்டினாலும் படம் வரும்னா அது என்ன வார்த்தைன்னு தெரில. பட் ஐயப்பனின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள ஐயப்பனுக்கு முதலில் திரைப்பட வாய்ப்பினை வழங்கிய மக்கள் இயக்குனர் அண்ணன் சீன் ராமசாமி அவர்களை மேடை கலைக்கிறேன். ஐயப்பனை நான் ஒரு 2009 அந்த 2010 அப்போ தான் நான் ஐயப்பனை பார்த்தேன். சின்ன பையன், ஒரு இளைஞன். அமீர் அப்பாஸ், பிரேம் நசீர், ஐயப்பன், சந்திரன் பச்சமுத்து, இப்படி ஒரு 5-6 பேர். என்னை ஒரு துருதுருன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயப்பன். அந்த டயத்தில் எப்பயுமே படிச்சுக்கிட்டு ஒரு துருதுருன்னு இருக்கிற என்னை பார்த்து முதல் நீங்கள் சிபிஎம்மா அப்படின்னு என்கிட்ட கேட்டான். நான் சிபிஐ. நான் சொன்னேன், நஸ்ரீன் சாமா இருக்கடா தம்பி. இன்றைக்கி எனக்கு அந்த இலக்கியம், நான் எடுத்த அரசியல் படம் தான் எடுப்பேன். உங்களை பார்த்து தேட்டரை பார்த்து பயப்பட மாட்டேன். நான் அரசியல் படம் தான் எடுப்பேன். எர்ரா தம்பி. நம்ம ஒரு 34 நாளில் ரொம்ப ஒரு ஆவேசமான ஒரு காலம். ஏன்னா என்னோடய முதல் படம் கூடல் நகர் ஆகி டிசாஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழித்து எடுத்த படம் ரொம்ப வேகமாக. ஏன்னா அதில் என்னோடய உறவினர் ஒருத்தர் தான் அதுக்கு தயாரிப்பாளர் வேறு. எங்கேயுமே எதுவுமே வாய்ப்பே கிடைக்காம அந்த சூழ்நிலை தான் இந்த பசங்க, இந்த இளைஞர்கள். அப்போ அதில் ஐயப்பன் வந்து அதில் நான் நடிக்க வச்சேன் ஐயப்பனை.
அந்த விஜய் சேதுபதியோட சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்த உடனே சீனை சொல்லிவிட்டு இதை கொஞ்சம் ரியலாக இருக்கணும்னா ஏறி விஜய் சேதுபதி ஷோல்டரில் 2 பசங்க தொங்கி சேதுபதி ஷோல்டர் கீழே இறங்கிடுச்சு. இறங்கி எனக்கு ஷூட்டிங்கே நின்றுச்சு பாதி நாள். செலியன் வந்திருக்கார், செலியனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷோல்டர் கீழே இறங்கி சேதுபதி வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு அந்த ஷோல்டரை சரி பண்ணி மறுபடியும் அண்ணே ரியலாக இருக்கணும்னு சொன்னேன்லண்ணே, ஒரு ரியலாக தானே பண்ணணும். அப்புறம் என்னோடய மதுபான கடை ஏன்னா இன்னும் பார்க்கல, நான் பார்த்துட்றேண்ணா தம்பி, நான் ஊரில் இருக்கேன், பார்த்துருங்கண்ணே அப்படியே அண்ணே. நல்லா மதுபான கடை பார்த்தேன், நான் நல்லா பாராட்டினேன். டேய் தம்பி பிரமாதமாக இருக்குடா தம்பி, இந்த கமலக்கண்ணே அந்த காலத்தில். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது. இவ்வளோ ஒரு ரியலான ஒரு ஆர்ட்டு அதில் தெரியுது, ஒரு ரியலான ஆர்ட்டு அதில் தெரியுது. ஒரு சமூக பொறுப்பு, ஒரு அக்கறை அப்படி தெரியுது. இறந்தப்போ நான் மதுரையில் இருந்தேன். அம்மையப்பனா அப்படின்னு கேட்டேன், வர முடியல, ஒரு இன்னொரு கல்யாணம் அங்கே ஆதன்மணின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் கல்யாணம். அப்புறம் அமீர் அப்பாஸ் தான் காலையில் எனக்கு நம்ம ஒரு அஞ்சலி கூட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு. எனக்கு சிலரை பார்க்கும்போது நல்லா வருவான்னு தோணும். பார்க்கும்போதே எனக்கு தெரியும் இல்லையா, அந்த 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 பிரைட்டு, அந்த ப்ரில்லியன்ஸ் தெரியும் இல்லையா. ஏன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து 30-40 பேர் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. சண்டை போடுறதுக்குன்னு ஒரு சிலர் தான் இருப்பாங்க. சண்டை போடுறதுக்குன்னு பயப்பட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பயப்பட மாட்டாங்க. அப்படி சண்டை போடக்கூடிய ஒரு ஆள். அந்த 31 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 3 நாள் நாங்கள் சென்னையில் தான் அந்த கிராமங்களை மேட்ச் பண்ணி எடுத்தோம். அதுக்கப்புறம் போயிட்டான். அப்பப்போ காண்டாக்ட் பண்ணுவான். தர்மதுரை நான் வந்து இங்கே எழுதிக்கிட்டு இருக்கும்போது, குற்றாலத்தில் உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது, ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு இளைஞனை அழைச்சிக்கிட்டு என்னை பார்க்க வந்தான். அண்ணா இவன் பிரமாதமான நடிகனாக வருவானே, இவனை நடிக்க வேணே அப்படின்னு. அதுமாதிரி உலக சினிமா அது இது ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான். அந்த படம் பாருங்கள், அந்த படம் பாருங்கள், பார்த்தீங்களா அது பார்த்தீங்களா, நீ எடு ஐயப்பா நான் பார்க்குறேன், நீ படம் எடு நான் பார்க்குறேன், நான் உன்னை பாராட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். புத்தக கண்காட்சி எங்கெங்கே அந்த அந்த அறிவு தாக முடியவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு அன்பான ஆள். எனக்கு அதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. எனக்கு ரொம்ப அன்பான ஆள், நல்ல பிரகாசமாக இன்னொன்று இங்கே அங்கீகாரமும் வாய்ப்பும் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அங்கீகாரமும் வாய்ப்பும் இங்கே இல்லை. இப்போ வாய்ப்பற்றவன் என்ன செய்ய முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே தனிமைப்பட்டு போகிறத தவிர ஒரு வழியே இல்லை. எனக்கெல்லாம் ஒவ்வொரு படமுமே முதல் படமாக தான் இருக்கு. எனக்கு ஒவ்வொரு படமுமே 2 வருஷம் கழித்து தான் ஏணியை பிடிக்க வேண்டியது. இத்தனைக்கும் தேட்டருக்கு தான் படம் எடுக்கிறோம். அங்கீகாரமும் கொண்டாட்டமும் ஒரு கலைஞனுக்கு அந்த அந்த அது இல்லை. இங்கே ஒரு கேரளா மாதிரி, ஒரு பெங்கால் மாதிரி இங்கே இல்லை. ரொம்ப போராட வேண்டியிருக்கு. 3 வருஷம் 4 வருஷம் அந்த லலின் பாரதி 3 வருஷம் 5 வருஷம் அப்படி இப்படின்னு போராடி ஆயுள் காலத்தை தேய்ச்சி கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்புறம் வருத்தமும் நான் பட்டிருக்கேன். ஐயப்பனை பார்த்து வருத்தங்களும் எனக்கு இருந்துச்சு. கடைசியாக வந்து நான் வந்து இந்த மெயின் ரோட்டில் நான் பார்த்தேன். ஒரு நாள் அதிகாலையில் பார்த்தேன். ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ 10 ஒரு 9 மணி இருக்கும். அந்த இடத்துல ரோட்டை கிராஸ் பண்ணேன். நின்றுட்டுருக்கேன். ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு நின்றுட்டே இருந்தேன். பார்த்து போனேன். அவ்வளோதான். என்னென்னா
ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கலைஞன், அதுவும் இந்த படம் வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை ஆத்மார்த்தமாக நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அது என்ன செய்ய முடியுமோ, அதை எங்கே தூக்கிட்டு போக முடியுமோ, அதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த தம்பிக்கு நம்ம செய்கிறதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக திரு தாமிரா, இயக்குனர் தாமிரா அவர்களை. எல்லோருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்து அமர்ந்தப்போ பேச வேணாம்னு தான் தோணுச்சு. என்ன சமீபமாக தனிமையுற்று இருக்கிற நண்பர்களின் மரணங்களில், அது சார்ந்த அந்த துயரமான கூட்டங்களில் நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் ஸ்ரீதருங்கிற ஒரு நண்பன் இதே தனிமைக்கு ஆளாகி ஒரு மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். இங்கே வந்து அமர்ந்து இந்த காணொலியை பார்த்தப்போ நடிச்சிருக்கலாமடா, அப்படி ஒரு வாழ்க்கையை உனக்கு தேர்ந்தெடுத்திருக்கலாமே, இவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க, ஒரு நடிகனாக இருந்திருக்கலாம், மதுபான கடை அப்படி கொண்டாட்டமாக பேசப்பட்டது, ஒரு வசனகர்த்தாவாக இருந்திருக்கலாம். இந்த 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 திரைத்துறையில் பல தளங்களில் இயங்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் அவனுக்கு இருந்தது. அதை மீறிய ஒரு தனிமை ஏன் அப்படின்னு தெரியல. நான் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ ஃப்ரான்சிஸ் கிருபா அங்கே பேசிகிட்டு இருக்கிறான். போயிட்டியடா ஐயப்பா, போயிட்டியடா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். ஃப்ரான்சிஸ் கிருபா போயிடுவோன்னு பயம் எனக்கு. எழுந்து பேசிட்டு போனவன் திரும்ப வந்து என் மடியில் வந்து உட்காந்தான். ஒரு குழந்தை மாதிரி வந்து உட்காந்தான். இவனை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தினமும் கார்த்தி நேத்தா ஃபோன் பண்ணுறான், குடிக்கிறதுக்கு காசு கேட்குறான். சில தருணங்களில் தவிர்க்க முடியாமல் கொடுக்குறோம். அந்த மதுவுக்கும் மரணத்திற்கும் நாம் காரணமாகிறோம் அப்படிங்கிற வலி இருக்குது. இழப்பை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறோம். இருப்பவனை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. எல்லா படைப்பாளிகளுக்கும் ஒரு விஷயம், நீங்கள் தான் உங்கள் படைப்புகளை உருவாக்குகிறீர்கள். உங்களுக்குள் செல்லும் மது அல்ல, உங்கள் தனிமை அல்ல. எல்லாத்தையும் வேறு அறுத்துட்டு போய் வாழ்க்கையை அறுத்து கொண்டு போய் அதை சிதைத்து அப்படி என்ன படைப்பை உருவாக்கிற போகிறோம், அப்படி என்ன சமூகத்தை காப்பாற்றிட போகிறோம், அது வேண்டியதில்லைன்னு தான் தோணுது. திரும்ப 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 இந்த நினைவுகளை பகிர்ந்த இந்த நினைவுகளோடு வந்து நாம் அடுத்து இதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிற நண்பர்களை கவனிக்கணும்னு தோணுது. எல்லா உறவை எடுத்துட்டு நம்மளை உறவாக தேடி வந்து இங்கே நம்மளோடய வந்து இணைந்து இருக்கிறாங்க. இழப்பிற்கு பிறகு அந்த உறவுகள்லாம் கதறி அழும்போது நாம் தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு தோணுது. இருக்கிறவர்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும். இந்த நிலம் நீர் காற்று இந்த திரைப்படம் முழுமையடைய என்னுடைய சிகரம் சினிமாஸ் சார்பாக நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா தரேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் தாமிரா அவர்கள். அடுத்ததாக ஐயப்பனை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்திய இயக்குனர் கமலக்கண்ணன் அவர்களை மேடைகளில். ஐயப்பண்ணனை பற்றி நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை. ஏன்னா நானும் அவரும் ரூம்மேட்டு. கார்த்தி, உதயா, சரவணன், பாஸ்கர், என்ன எல்லோரும் ரூம்மேட்டாக இருந்தோம். டீ குடிக்கிறதுலேருந்து நைட்டு 12, 1 மணி, 2 மணி செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு சினிமா பேசுவோம். எங்கள் வாயில் விழாத இயக்குனர்களே இல்லை. பேசிகிட்டே இருப்போம்.
பேசிகிட்டே இருப்போம்னா போவோம், பேசுவோம், டீ குடிப்போம், ரூமுக்கு போவோம், பேசுவோம், புத்தகம் படிப்போம், பேசுவோம் 3 மணி ஆகும், 4 மணி ஆகும், 2 பேர் தூங்கிடுவோம், மீதி 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. காலையில் அப்படியே போய் டீ கடையில் நின்று சினிமா பேசுவோம், இலக்கியம் பேசுவோம், பேசிகிட்டே இருப்போம். சரி ஏதாவது பண்ணுவோம், இப்படியே பேசிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆக்சுவலாக படம் எடுக்கிற ஐடியாலாம் இல்லை, டைரக்டர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. இவர் பேசிட்டே இருக்கிறார், ஏதாவது பண்ணுவோம். நான் அட்வர்டைஸிங்கில் கொஞ்சம் அங்கங்கே காசு வந்தது, சரி அஃப்சல் குருவை பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எப்படியாவது காசு ரெடி பண்ணிடுறேன்னா எவ்வளோ, நான் ஒரு 10-15,000 ஆகும், 2007-08 நினைக்கிறேன். சரி ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி காசு ரெடி பண்ணி, அப்போல்லாம் கேமரா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஹை-8 கேமரா வாங்கி இங்கே கரெக்ட் பண்ணி கோயம்புத்தூர் போய் ஷூட்லாம் பண்ணி எடிட்லாம் பண்ணிவிட்டு படம் முடிக்கவே இல்லை. நிலம் நீர் காட்டுற மாதிரி ரைட்டு. பயங்கர சண்டை, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம், இந்த வேலையை நீங்கள் முடிக்க மாட்டேங்கிறீங்க, எக்கச்சக்க சண்டை. பயா அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பாங்களா, எப்போ பார்த்தாலும் இதே வேலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஊருக்கு போயிட்டேன் கோயம்புத்தூர். அப்புறம் மறுபடியும் ஏதோ பண்ணி சரி நம்ம ஒரு படம் எடுப்போம், ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிஃபிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்க முயற்சியோம், கோடைக்காலம்னு சொல்லிட்டு. 2 நாள் ஷூட்டும் பண்ணுறோம், டெஸ்ட் ஷூட்டு. அதுக்கு வர்றாரு, வந்து பார்த்துட்டு அது குழந்தைகளை பற்றி படம், அப்பொலிட்டிக்கல் ஃபிலிம் அவரோட லாங்குவேஜில் சொல்லணுன்னா அரசியலற்ற ஒரு படம். 2 நாள் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சதையும் ஒரு நாள் நைட்டு உட்காந்து கோயம்புத்தூர் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ஒரு 10 மணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறார். நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இதை எடுக்கிறதுக்கு நீ என்ன வெங்காயத்துக்கு வர அப்படின்னு சொல்லி திட்டி மொத்த டீமோட ஒரு எனர்ஜி இருக்குல்ல, ஒரு படம் எடுக்கிறதுக்கான எனர்ஜியை சுத்தமாக காலி பண்ணி பயங்கர சண்டை நடந்து அடுத்த நாள் காலையில் ஒரு டாஸ்மாக் போய் குடித்து பிரச்சனை பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் ஆகுது. பட வேலையை மொத்தமாக நிறுத்துகிறோம், இது வேலைக்கு ஆகாதுன்னு. நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம், நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஹோப் காலேஜ் டாஸ்மாக்கு, பீலமேடு டாஸ்மாக்கு, சிங்காநல்லூர் டாஸ்மாக்கு இப்படின்னு தினந்தோறும் டாஸ்மாகில் போயிட்டுருக்கு. திரும்ப டாஸ்மாகில் குடிக்கிறோன்றது வந்து நான் குடிக்கலை, அது வந்து மிகப்பெரிய சிக்கல். குடிக்கிறவங்களோட குடிக்காமல் இருக்கிறது மாதிரி ஒரு டேஞ்சரான விஷயம் இல்லவே இல்லை. ஐயோ, என் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய தப்பாக நான் நினைக்கிறது, இப்படி ஒரு 4-5 நாள் போகிறப்ப திடீர்னு என்னமோ தோணுச்சு, ஏன்னா ஏன் நம்ம டாஸ்மாகை பற்றி ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். நான் செஞ்ச மிகப்பெரிய தப்புகளில் ஒன்றா நான் இன்னுமே நினச்சி எனக்கு பயங்கரமான குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடிய விஷயமா நான் அந்த நாள் அந்த கேட்ட இடத்த திரும்ப என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் அதை யார்ட்டையுமே பகிர்ந்துக்கிட்டதில்லை, அவர் இல்லாதப்போ பேசுகிறதா போயிடுச்சு. முதல்ல சரி எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100-150 கேரக்டர் பிடிச்சிட்டு ஆசனூரில் போய் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறோம். எழுதுகிறோம். கேரக்டர் போகும் 150 கேரக்டர் கிடச்சிருச்சு. இது எப்போ 1.5 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து ஒழுங்குபடுத்துறது பண்ணுறோம். சோமு எங்கேருந்தோ வரான், சோமு இருக்கானான்னு தெரியலைங்க. சோமு வரான், பாதி டிஸ்கஷனில் வந்துட்டு எல்லாம் கேட்குறான். கேட்டுட்டு ஒரு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோமும் ஐயப்பனும் சேர்ந்து பேசிக்கிட்டு உருவான அந்த டைலாக் தான், நாங்கள் தள்ளாடுற வரைக்கும் கவர்மெண்ட்டு ஸ்டெடியாக இருக்கும், நாம் ஸ்டெடி ஆகிட்டா கவர்மெண்ட் தள்ளாடிடும்ன்ற டைலாக். அந்த டைலாக் பேசி எழுதி முடித்த அன்றைக்கி நைட்டு சோமுவோட சண்டை, சோமுவோட குடிச்சிட்டு சண்டை போட்டு சோமு துரத்தி விட்டார். இது எல்லா இடத்துலையும் நடக்கும், நிலம் நீர்காட்டுலையும் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆசனூரில் எழுதுகிறோம் ஒரு டிராஃப்ட்டு, ஏற்காடு போய் எழுதுகிறோம் ஒரு டிராஃப்ட்டு, ஈரோட்டில் எழுதுகிறோம், சென்னையில் எழுதுகிறோம் 6 மாதம். ஒவ்வொரு 7வது நாளும் அதிகபட்சம்
குடியால் மிகப்பெரிய சண்டை போட்டு ஒரு பெரிய அடிதடியாகி இது இனிமேல் நம்ம சந்திக்கவே கூடாது அப்படின்னு எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவோம். மறுபடியும் ஒரு வாரம் கழித்து சரி நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு இழுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வேலை நடக்கவே நடக்காது, தயவுசெய்து நீங்கள் இங்கே இருக்க வேணாம், நாங்கள் எப்படியாவது பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவரை வச்சு சமாளிக்கவே முடியாமல் இதே கேகே நகர் அம்பாள் நகர் பஸ் ஸ்டாப்பில் எனக்கு அவருக்கும் ரோட்டில் பயங்கரமான சண்டைன்னா அப்படி ஒரு சண்டை. ஏன்னா குடியோட போதையில் அவ்வளவு மோசமாக பேசுகிறார். என்னை பற்றி இல்லை, சுற்றி இருக்கிற எல்லாரை பற்றியும் போதையோட உச்சத்தில் பேசுகிறாரு. முடியல, வச்சு சமாளிக்கவே முடியல. இதுக்கப்புறம் இருந்தோம்னா நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவார். நம்மங்கிறது தனியால் இல்லை, ஒரு டீமு, எல்லாரும் அவ்வளோ நம்பிக்கையோடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியவே முடியாதுண்ணா, இனி நம்ம 2 பேரும் பார்த்துக்கவே வேணாம், இதோட முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி விலகினேன். 2010 ஜனவரி. அதுக்கப்புறம் ஐயப்பண்ணனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. படம் ஷூட் பண்ணுறப்போ ஒரு நாள் வந்தார், ஃபுல் போதையில் வந்தார். வந்துட்டு தம்பி நல்லா வருதா அப்படின்னாரு. நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார். எனக்கு அவர் குரு. ஏன்னா புத்தகங்கள்லேருந்து சினிமாவிலேருந்து எல்லாத்துலேயும் நிறையா கற்றுக் கொடுத்தவர். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, அவர் முன்னாடி என்னால் ஷார்ட் சொல்லவே முடியல, கையெல்லாம் நடுங்குது, பதட்டமாகுது. அவர் எழுதுனது எடுத்துகிட்டு இருக்கிறோமா இல்லை சரியாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறோமான்னு அந்த குழப்பம் எப்போவுமே இருக்கும் எல்லா இடத்துலையும். நான் ஒரு அரை நாள் இப்படியே தடுமாறிட்டு இருக்கிறேன். மதுபான கடை மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு அரை நாள் ஷூட்டிங் தப்பாக போகிறதுங்கிறது அந்த படத்தையே நாசம் பண்ணுற விஷயம். எனக்கு முடியல. அவர் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் நேராக கூப்பிட்டு போய் தனியாக நிற்க வச்சு தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா என்னால் வேலையே செய்ய முடியல, நீங்கள் எல்லாம் வேலையை கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆக்சுவலாக அங்கே லொக்கேஷன்லேருந்து ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கொண்டு போய் தயவுசெய்து ஒரு பஸ்ஸு ஏற்றி விட்டு வாங்க, இல்லாட்டி வேலை கெடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அவர் இல்லைன்னா மதுபான கடை இல்லை, இங்கே நிறைய பேர் இல்லை. ஆனால் தயவுசெய்து அவர் மாதிரி இன்னொரு ஆள் உருவாயிராங்க. நம்மளை சுற்றி யாராவது ஒருத்தர் அவர் மாதிரி இருந்தால் தயவுசெய்து அதை தடுத்துருங்க. பெரும் மன உளைச்சல் தரக்கூடிய விஷயம். முன்னாடி சொன்னாங்க, படைப்பு முக்கியம், படைப்பாளியோட கனவு பயணம் இது எல்லாம் முக்கியம், அதில் எந்த இதுவும் இல்லை. அது குடியாலேயோ தனிமையாலேயோ விரக்தியாலேயோ மற்றவங்களுக்கு கொடுக்குற மன உளைச்சலாலேயோ உருவாக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அப்படி ஒருத்தரை உருவாக்க விட்றாங்க. ஏன் அது என்னால் நல்லா சொல்ல முடியுது அப்படின்னா, மதுபான கடைக்கான பாட்டை போட்டு அதை கம்போஸ் பண்ணிவிட்டு என்டி ராஜ்குமார் எழுதின பாட்டை கம்போஸ் பண்ணி அதை எல்லாரும் சேர்ந்து பாடணும், இந்த பாட்டு இப்படி இருக்குது அப்படின்னு. அடையாறில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு அப்போ ஃபரூக் அண்ணா வந்திருந்தார். அவர் கூட 2-3 பேர் யார் வந்திருந்தாங்க தெரியல. ஃபரூக் அண்ணா முதல்ல எனக்கு அப்போ தான் அறிமுகம். அப்போ அவர் என்னை விட உயரமாக இருந்தார். இதை நான் சும்மா சொல்லலை, நிஜமாக என்னை விட உயரமாக இருந்தார். அவர் இப்போ என்னை விட குள்ளமாக இருக்கிறார். நிஜமாக பக்கத்தில் தெரியுமா, இந்த நிலம் நீர் காற்று எடுக்கிற அந்த படம் உருவாகிறதுக்கு எந்த அளவுக்கு ஐயப்பன் காரணமோ, அந்த படம் முடியாமல் போகிறதுக்கு ஐயப்பனை தவிர வேறு காரணமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் இடதுசாரி மனம் உள்ளவர்கள்னு நினைக்கிறேன். விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல்
பிரச்சனைகளை நேராக சந்திக்காமல் அதை விவாதிக்காமல் இமோஷ்னல் ஆகி இல்லை ஒருத்தங்கிட்ட இருக்கிற தப்பான விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் கடந்து போகிறதுக்கு மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் எதுவுமே இல்லை. எனக்கு ஃப்ரான்சிஸ் கிருபாவை தெரியவே தெரியாது. ஃப்ரான்சிஸ் கிருபா அங்கே நிற்கிறப்ப ஐயப்பன் நிற்கிற மாதிரி தெரியுது. இங்கே நிறைய ஐயப்பன்களோட ஒவ்வொரு காலகட்டம் தெரியுது எனக்கு. ஐயப்பன் செத்து கிடக்கிறார் கீழே, சோமு குடிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறான். அவரை எரிக்கிறதுக்கு அங்கே போயிருக்கிறோம், எல்லாம் குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. எது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? ஒழுங்காக ஒரு ஒழுங்குக்குள்ளே நம்ம ஒரு சினிமாவை ஒரு சென்சிபிளான விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கே இங்கே பல லட்சம் தடைகள் இருக்குது. மதுபான கடை முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. அதுலேருந்து யார் என்ன வந்திருக்கிறோம் அப்படின்னு இது வரைக்கும் தெரியல. ஏன்னா நமக்கு எதிராக இல்லை, நம்மளுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. அதோட போராடுறதுக்கு அதிலிருந்து ஒரு சென்சிபிளான விஷயத்தை கொண்டு வரதுக்கு அவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. அவ்வளோ அறிவும் ஞானமும் கான்சியஸும் எல்லாம் இருக்கிற கொஞ்சம் பேர், நான் பொதுவாக சொல்ல 456 பேர் தான் இருக்கிறோம் மொத்தம் தமிழ்நாட்டில். அந்த 456 பேரும் இல்லை 400 பேர் ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போய் குடி கஞ்சா அது இதுன்னு சொல்லி மோசமான இடத்துக்கு போயிட்டுருக்கிறோம். போகிறது மட்டும் இல்லை, எவனோ ஒருத்தர் 2 பேர் வந்து நம்மளோட இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வர்ற ஒருத்தனையும் பிடிச்சி அவனையும் பிடிச்சி கீழே இழுத்து, பருக்கு இருந்தால் வேறு யாருக்காவது ஒரு நல்ல படம் பண்ணியிருப்பார். அவர் இழுத்து மோசம் பண்ணி நாசம் பண்ணி அதுக்கு ஒரு காரணத்தையும் தேடிட்டு இருக்கிறோம். ஐயப்பனை நான் குறைச்சி மதிப்பில்லை, அவர் கம்மின்னு சொல்லலை. ஆனால் அவர் புகழப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த சோத்தை தின்னுட்டு போங்கடா டே அப்படின்னு சொல்கிற அன்பு இருக்குது. அந்த ரூமில் ஒரு 10க்கு 10 ரூமில் 15 பேர் குடியிருப்போம். ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்தோம்னா அங்கேருந்து பிடிச்சாருன்னா ஒரு இடத்துல இந்த இடத்துல இந்த சிக்கலாக இருக்குது, நீங்கள் சொல்கிறதுக்கு இதுக்கும் இதாக இருக்குதுன்னா உடனே ஒரு 10 புத்தகத்தை தேடி இருந்துச்சு. இன்றைக்கி மாதிரி இன்டர்நெட் இல்லை, தேடி போய் லைப்ரரியில் பிடிச்சிட்டு வந்து ஒரு 4 நாளில் உட்காந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிளாஸ் எடுப்பார் எல்லாத்துக்கும். இது இதுடா இதை படிடா அதை படிடா அப்படின்னு. அதை சொல்லி கொடுத்த ஐயப்பன் இன்னைக்கு இல்லை. நமக்கு யாருக்கும் சொல்லி கொடுக்க நேரம் இல்லை. அதுக்கு காரணம் குடி, அதுக்கு காரணம் இந்த பழக்கம். அந்த வேலை செய்கிறதுக்கு இருக்கிற கொஞ்சம் பேரும் மோசமாக போய்ட்டுருக்காங்க. அதை நம்ம அட்ரஸ் பண்ணாமே இருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப மோசம். அது என்னன்னு சொல்கிறது, அதை அட்ரஸ் பண்ணல, அதை ஒழுங்குபடுத்தாமல் அதை இன்னும் க்ளோரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். அது இன்னும் பயங்கர சிக்கலாக இருக்குது. இப்போ இதெல்லாம் பேசுகிறதுனால ஐயப்பனை கம்மியாகலை. ஐயப்பனை எப்பவுமே சொல்லிட்டுருப்பார், தம்பி எதையும் அப்படியே எடுத்துக்காத, கேளு, நான் சொன்னாலும் கேளு, தப்பாக இருக்கும், நான் தப்பாக கூட புரிஞ்சு வச்சுருப்பேன், எனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கும், உங்கள்கிட்ட ஒரு அனுபவம் இருக்கும், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணணும், அதை சரி பண்ணணும், அந்த விவாதங்களை உண்டு பண்ணணும், அதிலிருந்து போவோன்னு எவ்வளோ நாள் நைட் 10 மணிக்கு கேட்ட கேள்விக்காக விடிகாலம் 3 மணி வரைக்கும் நீ தூங்கு தம்பி அப்படின்னு கார்த்தி தூங்க வச்சுட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு படிச்சுட்டு கார்த்தி எழுப்பி கேட்டிருக்கிறார், நீ கேட்டது இது இருக்குதா அப்படின்னு சொல்லி. அந்த கேள்வியை, அந்த விவாதத்தை, அந்த டிஸ்கஷனை நம்ம இன்னும் முன்னோக்கி நகர்த்தணும். அது மட்டும்தான் ஐயப்பனால் இல்லை ஐயப்பனால இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா நிலம் நீர் காற்று எப்படியும் வந்துருங்க, அது அது ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த படத்துக்கான உழைப்பு வேலை எல்லாமே அது கன்ஃபார்மாக செஞ்சிடும். அதுக்கான சூழல் அப்படி ஏதாவது ஒரு இதில், ஏன்னா அவர் காலத்திலே தெரியும் ஐயப்பனை இல்லைனாலும் அந்த படத்தை எடுத்துட முடியும்னு. கார்த்தி உனக்கு தெரியாதே, அதனால் அதெல்லாம் எப்படியும் செஞ்சிடும், அது எப்படியும் நடந்துடும். ஆனால் ஒருத்தன் நம்ம முன்னாடி வாழ்ந்து இவ்வளோ பேர்த்துக்கு பாதித்து அதிகபட்சம் ஒரு குவார்ட்டருக்கு 100 ரூபா வாங்கியிருப்பாருங்க எல்லாத்தையும். அவ்வளோதான் ஒரு நம்மக்கிட்டேருந்து வாங்கின பெரும்பான்மையான விஷயங்கள். வேறு என்ன,
எந்த வித இதுவும் இல்லாமல் செஞ்சுருக்கிற ஒருத்தனோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கிறதும் நம்ம செயல்படுத்துறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் அதுதான் செய்யணும். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, அளவாக குடிங்க, குடித்தா அளவாக பேசுங்க. நன்றி. நன்றி கமலக்கண்ணன். இது அவர் சொன்னது மாதிரி இதை ஒரு குறைத்து இடைப்போடலை. மனசில் இருக்க காயம், அதீதமான அக்கறை வேற ஒன்றும் இல்லை. அதை தவறாக எடுத்துக்கிற வேணாம். இன்னும் நீங்கள் செஞ்ச தவறுலாம் ஒன்றும் இல்லை கமலக்கண்ணன். நீங்கள் சரியான நேரத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஒரு பலகீனத்தை அடையாளப்படுத்துகிறோம், அதுவும் அந்த அக்கறைனால தான். ஆனால் அவரோட இந்த சூழல்கள் நம்ம கொஞ்சம் பேசணும். நம்ம வெறும் குடியை பற்றி மட்டுமே பேசிட்டு போகிறது இல்லை. இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி ஆரோக்கியமாக இல்லை. என்ன இன்றைக்கி சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போய் அவங்கள்ட்ட கால் ஷீட்டு வாங்கிட்டு, அவங்க கால் ஷீட் இருந்தால் தான் ப்ரொடியூசர் படம் தருவார், இன்வெஸ்டர் ரெடியாக இருக்கிறான், வட்டி இன்றைக்கி ஆட்களை கொண்டுகிட்டு இருக்கு, தயாரிப்பாளர்களை தெருவில் தூக்கில் தொங்க விட்டுக்கிட்டு இருக்கு. இது மாதிரி நிறையா சூழல்கள் இருக்குது. நேற்று வரைக்கும் இதே அசிஸ்டன்ட் டைரக்டரும் பட வாய்ப்பு தேடியும் ஒன்றா போயிருந்திருப்பாங்க, ஒரு ரூமில் தங்கியிருப்பாங்க. இன்றைக்கி அவர் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருப்பார். அவருக்கு 25 கோடி ரூபா பிஸ்னஸ் இருக்கும். அந்த நடிகருக்கு பின்னாடி போய் இவர் போய் நிற்க எல்லாமே இருக்கு. எதை சொல்ல முடியும்? நம்ம நல்ல கலைஞர்கள், நல்ல சிந்தனையாளர்கள் சினிமா படம் பண்ணுறதுக்காக வர்றாங்க. ஆனால் அதை ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு வடிகால், ஏதோ ஒரு குடியோ ஏதோ ஒரு போதையோ ஆயிடுது. நம்ம அதையே இது பண்ண தேவையில்லை அப்படின்னு என்னோட கருத்து. பேசினா எல்லாத்தையும் தான் பேசணும். ரெண்டாவது, ஐயப்பன் ஒரு நெருப்பில் பூக்கிற மாதிரி நமக்கு அவன் சுடுவான். அது நான் உணர்ந்திருக்கேன். நீங்கள் பட்ட காயங்கள் எல்லாம் இருக்குது. காயங்களை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அவன் அந்த நெருப்புக்குள்ளே தான் அவன் பூக்குறான். அதை நமக்கு தொட முடியலை, நெருங்க முடியலை. அதுக்கான அந்த நெருப்பு அந்த வெப்பத்துக்கு காரணம் புறச்சூழல்கள் தான். இன்றைக்கி பல ஐயப்பன்கள், கிட்டத்தட்ட 2000-3000 ஐயப்பன்கள் அப்படி தான் திருறாங்க. வேறு யார் இந்த கதவை உடைக்கிறது? இந்த இரும்பு கதவை யாரை உடைக்கிறது? இப்போ மரணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலை படம் வந்தது. ரொம்ப உற்சாகமாக நண்பர் சரவணன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, பால்முகில்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, ஆனால் என் படம் வந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் இது மாதிரியான தரமான படங்கள், அருவி வந்தபோது, அறம் வந்தபோது, காக்கா முட்டை, இது மாதிரி நல்ல படங்கள் வரும்போது அவன் உற்சாகமாவான், கொண்டாடுவான். அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் எங்களுக்கு திரும்ப திரும்ப. ஒரு ரொம்ப எளிய மனிதர்கள் நம்மெல்லாம் முயற்சி பண்ணுறோம் படங்களுக்கு, திரைப்படங்களுக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மனிதர்களில் நம்ம பேசுவோம். அப்படியான கண்டிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரி மாறும். தோழர் லெனின் பாரதிலாம் இன்றைக்கி அப்படி ஒரு பெரிய இரும்பு கதவை உடைச்சிருக்கிறாரு. மக்கள் கொண்டாடுறாங்க, மக்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியை மாற்றுவோம். அதுக்கு கமலக்கண்ணன் உங்களை மாதிரி ஆட்கள் நிறையா வேணும். நம்ம நிறைய பேரை உருவாக்கி விடுவோம். உங்களோட அக்கறை உண்மையானது. நன்றி. அது யாரும் தவறாக எடுத்துக்கிற வேணாம். ஹரிஹரன் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். அவரை ஐயா நான் பார்த்ததில்ல தோழரை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் நண்பர் ஃபைசல் அனுப்பியிருந்தார். அந்த காணொலி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வலி இருந்தது. ஏன்னா இந்த துணை இயக்குனர்கள் இந்த சென்னை சினிமா வட்டாரத்தில் அவங்க படக்கூடிய துயரங்களை அவருடைய எளிய மொழியில் அவ்வளோ அழகாக பேசிட்டு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்திற்கான கூட்டத்தில் பேசிட்டு கடைசியில் இரங்கல் தெரிவித்தார். அவருடைய பேச்சு எனக்கு பாதித்தது. ஏன்னா எந்த மக்களுக்காக, எந்த விளிம்புநிலையிலேருந்து பேசினாரோ அந்த மக்களோட அந்த துணை இயக்குனர்கள் அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பேசினார். நான் உடனே தோழர் ஹரிஹரனை தொடர்பு கொண்டு அவர் வர சொல்லியிருந்தேன். அவருக்கும் ஐயப்பனுக்குமான நட்பு நல்ல ஒரு ஆரோக்கியமான நட்பு. தோழர் ஹரிஹரன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அகம் சினிமாஸ்மி. நான் ஒரு அகோரி, சினிமா அகோரி. என்னோடய டாப் 10 நண்பர்களில் ஐயப்பனுக்கு ஒரு இடம் உண்டு. ஆனால் ஐயப்பன் நானும் இந்த சினிமாவில் மோதலுக்கு பின் காதலுங்கிற மாதிரி மிகப்பெரிய மோதலுக்கு அப்புறம் தான் நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அது என்ன நிகழ்ச்சினாக்கா, புதிய தலைமுறையில் ஒரு உறக்க பேசுவோம்னு ஒரு நிகழ்ச்சி. அன்றைய சினிமா இன்றைய சினிமான்னு தலைப்பு. அன்றைய சினிமாங்கிற தலைப்பில் நான் பேச போயிருக்கேன். என் நண்பர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. வாங்க பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஐயப்பன் நின்றுட்டு இருந்தாப்புல. ஐயப்பன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், இந்த மாதிரி அன்றைக்கி சினிமா என்ன மாதிரி ஆரோக்கியமாக இருந்தது, என்ன மாதிரி படங்கள்லாம் எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாலும் உலக சினிமான்னு பேசுகிறாங்களே, நம்ம தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்களே, அதை நம்ம உணர மாட்டேங்கிறோம் சும்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நானும்
பார்த்துட்டேன்டா, இந்த மாதிரி இதாக இருக்குது, என்னால் முடியல, ஆனால் ஒரு படம் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்கான்னா ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சப்ஜெக்ட் ஒன்று திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து என்ன ஒரு பேய் கதை கேட்டிருக்காப்புல. எனக்கு பேய் மேலே நம்பிக்கை கிடையாது. பேயே வந்து என் முன்னாடி நின்னா கூட நீ முன்னாள் மனிதர்கள்மா, என்ன போய் திடீர்னு பேய் கதை கட்டணும்னு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு கதை பண்ணிருக்கேன், கதை நல்லா இருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன கதை என்ன பேட்டர்ன் கேட்டால் காமெடி அப்படின்னு சொல்லு அப்படின்னாரு. ஐயப்பன் நின்று கேட்டுகிட்டே இருக்காப்புல. நான் சொன்னேன், இது வரைக்கும் எடுத்த பேய் படங்கள்லாம் மனிதர்கள் வந்து பேயை பற்றி படம் எடுத்துருக்காங்க, ஆனால் என்னோடய ஸ்கிரிப்டில் பேயெல்லாம் செஞ்சு மனிதர்களை பற்றி ஒரு படம் எடுக்குது அப்படின்னு. பரவாயில்லையே, ப்ரொடியூசர் பேய், டைரக்டரும் பேய், கேமராமேன் பேய், ஹீரோயினும் பேய் அப்படின்னு. திடீர்னு ஐயப்பன் வந்து ஹலோ என்ன காதலிக்கு செல்லப்பா மாதிரி கதை சொல்கிறீங்க அப்படின்னாப்புல. எனக்கு கட்டுப்பு, யார் சொல்லுவேன் அப்படின்னா அவர் ஐயப்பன் பேர். ஆமாம், நாங்கள் செல்லப்பா தான், நீ எடு சத்ய சித்திரை மாதிரி அகிரகுரசவா மாதிரி படம் எடு, நீ யார் என்ன கேட்குறதுக்கு ஆய்வுன்னு கத்திவிட்டேன் ஐயப்பனை. இது என்ன பெரிய உலக சினிமாவான்னு கேட்டாப்புல. உலக சினிமா இல்லை, உலக முட்டாள்கள் சினிமா அப்படின்னு. அப்புறம் இதுனா பயங்கர சண்டை ஆச்சு. அப்புறம் தோழர்கள்லாம் செஞ்சு சமாதானம் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயப்பன் என்னை பற்றி விசாரிச்சாப்புல, நான் ஐயப்பனை பற்றி விசாரிச்சேன்னா ஆஹா நல்ல ஒரு திறமைசாலிகிட்ட போய் மோதிட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டேன். அப்புறம் ஐயப்பன் ஒரு ஈகோ, எனக்கும் ஒரு ஈகோ, ஐயப்பனுக்கு ஒரு ஈகோ, அவரும் ஐயப்பனும் திறமைசாலி, நானும் திறமைசாலி. ஐயப்பன் செத்துட்டானுங்கிற போது நான் ஐயப்பன்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், வேண்டாம் ஐயப்பா, நீ வந்து இந்த சினிமாவோட பத்ம வியூகம், மகாபாரதத்தில் பத்ம வியூகம்னு ஒன்று வரும், அது அபிமன்யு தான் உடைப்பான், உடச்சி உள்ளே பூந்துருவான், ஆனால் அவனால் வெளியே வர முடியாது, அது மாதிரி மாட்டிப்பான். அந்த மாதிரி நீ ஒரு நாள் மாட்டிக்க போகிற, சினிமாவோட இது தெரியல உனக்கு, சினிமாவுக்கு எதிரி சினிமாக்குள்ளேயே இருக்கானுங்க, அவனுங்களை ஒழிச்சு கட்டுறதுக்காக நான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் மேலோட்டமாக பார்த்தா அது காமெடி மாதிரி தெரியும், ஆனால் அப்படின்னு அவுட்லைன் ஃபுல்லாக சொன்னோன்னே தான் ஐயப்பன் சொன்னாப்புல, நல்லா இருக்குது தொடர், ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது அப்படின்னாரு. நீ நிச்சயமாக மாட்டிக்க போகிற ஐயப்பா, ரொம்ப பிடிவாதமாக நின்றுட்டுருக்க, நீ நிச்சயமாக இந்த 10 வயசில் மாட்டி இதாக போகிறேன்ட்டு. ஆனால் அதே மாதிரி பாருங்கள், 40 வயசுக்குள்ளே ஒரு மனுஷனுக்கு மரணங்கிறது, நிலம் நீர் காற்று, அருமையான டைட்டில். நான் நினச்சேன் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி லெனின் பாரதி மாதிரி ஐயப்பனை வந்துருவா போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஐயப்பனுக்கு புகழஞ்சலி செலுத்துகிற கூட்டத்தில் வந்து நான் பேசணுன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, அதிகமான உதவி இயக்குநர்களோட சாவுக்கு அட்டன் பண்ணவன் நான் ஒருத்தன் தான். அந்த கன்னிபுரத்தில் பாலகுரு, அப்புறம் இது மறிக்கொழுந்து புதியவன், ஐயப்பன், இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணுவான்னு நினைக்கிறவன்லாம் சாகும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒன்று, இந்த படத்தை யாராவது எடுத்து முடிக்கணும் இந்த படத்தை, அதுதான் ஐயப்பனுக்கு நம்ம செலுத்துகிற உண்மையான புகழஞ்சலி. நிச்சயமாக இந்த படம் அருமையாக தான் முக்கால்வாசி படம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சொல்ல முடிஞ்சிச்சா? படம் முடிஞ்சிச்சா? எனிவே ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பயங்கரமான இது கெப்பாசிட்டி உள்ள கேரக்டரு. அவனோட இழப்பு எனக்கு மிகப்பெரிய இது தான். அதனால தான் மேற்கு தொடர்ச்சி மலை கூட்டத்தில் என்னோட நெருங்கிய நண்பன் ஐயப்பனுக்காக கொஞ்சம் அஞ்சலி செலுத்துங்கன்னு வேண்டிக்கிட்டேன். ஆனால் எல்லாருமே எழுச்சி பயங்கரமாக இதாக இருந்துச்சு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஐயப்பனோட சாவு என்னை ரொம்ப மனசை பாதிச்சுது. இவ்வளோ சின்ன வயசில் இந்த மாதிரி நடந்துருக்கக்கூடாது. எனிவே நிலம் நீர் காற்று படம் ரிலீஸ் ஆகட்டும். ஐயப்பனோட புகழ் என்றைக்குமே நிலைக்கும். நன்றி. அடுத்ததாக சகோதரி விஷ்ணுபிரியா அவர்களை அழைக்கின்றேன். விஷ்ணுபிரியாவிற்கும் நண்பர் ஐயப்பனுக்கும் ஒரு நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒரு சமூகம் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ரொம்ப ஆர்வத்தோடு தன்னை நினச்சிக்குவான். அப்படி தான் மீல் படத்தை ஆவணப்பட இயக்குனர் விஷ்ணு தொடங்கினாங்க. அதில் ஐயப்பனோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கும். அவர் தட்டி கொடுத்து நிறையா கருத்துக்களை கொடுத்து அவங்கள இது பண்ணாங்க. எனக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி, ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரின்னு எடுத்துக்கலாம். திடீர்னு விஷ்ணுபிரியா ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி ஐயப்பனோட ஆடியோ ஒன்று கிடச்சிருக்குன்ட்டு, அந்த இதை ஆடியோ கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப, நான் நிலம் நீர் காற்ற வந்து சினாப்சிஸாக வந்து ஐயப்பன் தன்னோட ஆடியோவில் இருந்தது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அது. விஷ்ணுபிரியா அந்த ஆவணப்படத்தை தொடங்கின காலகட்டத்தில் அந்த கட்டத்தில் சந்திச்சிருக்காங்க. நிலம் நீர் காற்றுக்கு வந்து ஒரு இங்கிலீஷில் சப்டைட்டில் போடணும் அப்படின்றதுக்காக விஷ்ணுபிரியா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைமில் பதியப்பட்ட ஐயப்பனின் குரல், அது கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறதுக்கு முன்னாடி அதை போடுவோம். அது அறை முழுவதும் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குது. தங்கை விஷ்ணுபிரியாவை அழைக்கிறேன்.
வந்துட்டு அண்ணா அறிமுகமானது குமரன் மூலியமாக தான். அதுவும் நிலம் நீர் காட்டு சப்டைட்டில்ஸ்க்காக குமரன் வந்துட்டு கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாள் கார்த்தி அண்ணா வீட்டில் தான் உட்காந்து சப்டைட்டில்ஸ் ஒர்க் பண்ணோம். அந்த 2 நாள் தான் ஐயப்பனா நான் ஃபஸ்ட்டு பார்த்தது. ரொம்ப நெருக்கமாக பழகினது அந்த 2 நாள் தான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஐயப்பனா பற்றி ரொம்ப ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி ஒரு விஷயம் டக்கு ஞாபகம் இருக்குன்னா, அது எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியாக இருந்தார். சப்டைட்டில்ஸ் ஒர்க் பண்ணுறோம், நிறைய போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டப்பிங் மிஸ் ஆகுது. அவர் சொல்லுவார், அடுத்த சீன் டப்பிங் இருக்காதுமான்னு சொல்லிட்டு. யாரோட டைலாகாக இருந்தாலும் அந்த டைலாக் அப்படியே வரும். இது எப்படி வந்துட்டு அது அவருக்குள்ளேயே ஊறியிருந்த ஒரு விஷயம். அந்த படத்தை எவ்வளோ நேசிச்சிருந்தாருன்னா ஒரு விஷயமும் டைலாகும் அவ்வளோ ஞாபகம் வச்சுட்ருக்க முடியும் அப்படின்னு. எப்பயுமே 360 தான் அதிகமாக சந்திப்பேன். 360 ஸ்டூடியோவில் பார்க்கும்போது எல்லாமே அவ்வளோ பாசமாக அவ்வளோ அக்கறையாக மீலை பற்றி கேட்குறதா இருக்கட்டும், இல்லை உட்காந்து அதுக்கான டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. இன்னொன்று 2 விஷயம் குமரன் அடிக்கடி சொல்லுவார். ஐயப்பன் அண்ணா மாதிரி யாருமே அரசியல் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப உண்மை. அது அவரோட படத்தில் நான் பார்த்தேன். இன்னொன்று, ஐயப்பனை நான் வளர்த்து விட்ட ஆட்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க விஷ்ணு அப்படிம்பாரு. அது கடைசியில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். அண்ணா வந்துட்டு இல்லையே, அவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது அது பார்க்குறதுக்கு அண்ணா இல்லையே அப்படிங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான். அவர் போனதுக்கப்புறம் அந்த இழப்பு வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அது போனதுக்கப்புறம் தான் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ. ஐயப்பன் சினிமாவை தாண்டி அது கலை இலக்கியங்கள், இன்னும் சமூகம் சம்பந்தமான கட்டுரைகள், இப்படியான அதில் யார் ஆக்சுவலாக அப்படியான ஆட்களை தேடி சந்தித்து அவங்களோட தொடர்பை வந்து அவனாக ஏற்படுத்திக்கிடுவான். அது மாதிரியான ஒரு ரொம்ப காத்திரமான ஆள். பர்டிகுலராக கவிதைகளில் வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. அவருடைய சினிமா வட்டத்துக்கு இணையான இலக்கிய வட்டத்தில் அவருக்கு பெரிய தொடர்பு இருக்குது. அப்படியான ஆட்கள் இங்கே நிறையா வந்திருக்கிறாங்க. அவங்களோட தோழர்கள் எல்லாம். அன்பு தோழர் ரோஸ் ஆண்ட்ரா அவர்களை, படிகம் ஆசிரியர் ரோஸ் ஆண்ட்ரா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கிறேன். இந்த படிகம் இதழ் மூலமாக தான் எனக்கு இந்த ஐயப்பனை வந்து பழக்கம். இல்லை அவருக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா அவருக்கு ஒரு கிரியேட்டிவ் ஒரு கவிதைக்கும் ஒரு புதிதாக ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்குமான தொடர்பு அவருக்கு இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்கிற படத்தை எல்லாரும் சொல்கிற படத்தை எடுக்கிற அவர் துணியவே இல்லை. அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரோட்டோரத்துலேயோ இல்லை ஒரு தெருவோரத்துலேயோ படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. எத்தனையோ படங்களை அவர் கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், ஒரு காரில் போய்ட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் துணியலை. அவர் துணியில் ஒன்று கிரியேட்டிவ்க்கு மட்டும்தான். நீங்கள் அந்த மதுபான கடையில் கூட நீங்கள் பார்க்க முடியும். அதை காட்சியாக நீங்கள் அதை கண்டுர முடியும். நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை தரவே முடியாது. கதையே இல்லாமல் ஒரு இந்த அறையில் நாமளே உரையாடிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காரவே முடியாது. நாமளே சுயமாக பேசி உட்கார முடியாது. ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் நம்மளை வந்து ஒரு மதுபான கூடத்தில் உட்கார வச்சு பார்க்குறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் அது வந்து இந்த பஞ்சபூதத்தை 5 பூதத்தையும் நிலநீர் காட்டுங்கிற டைட்டில், மற்ற 2 பூதத்தையும் படத்தில் வச்சுட்டு போயிட்டார். நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு சிற்பி. நீங்கள் ஒரு ஓவியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஓவியம். நீங்கள் ஒரு எழுதுகிற வர இடத்துல அவர் ஒரு பொயட்டு. நீங்கள் ஒரு சிற்பஞ்செய்கிற சிற்பி. அந்த மாதிரி இந்த காட்சியை பதிவு பண்ணுறதுல ஒரு பெரிய கிரியேட்டர். எல்லாத்தையும் நம்ம அதை பார்க்க முடியும். இந்த வேண்டா வந்து சொல்லுவார், ஒரு கதைகளை பற்றி பேசியிருக்காருன்னா நம்பியார் எம்பியாரோட ரசிகர்களை பற்றி அப்படி ஃபுல்லாக பேசியிருக்காரு. நீங்கள் அவருடைய காட்சியினுடைய இதுவே வேறு. இப்போது நிறைய பேர் வந்து கதையை சொல்லுவாங்க படத்தில். நாம் யாருக்கும் கதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவார். இப்போதோ எல்லோரும் படத்தில் சுயமாக நாம் ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்போம். அவர் வந்து யாரும் முட்டாள் கிடையாதுங்க இந்த உலகத்தில். நாம் யாரும் கதை சொல்ல அவசியம் கிடையாது. நமக்கு தோணுன
பாதிக்கப்பட்ட சராசரியான அன்றாட மனிதனுடைய வாழ்க்கை சொன்னாலே போதும், கதையை வந்து அவங்களே எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவரும் நானும் ஒன்றின் இடமா தான். நான் ஒரு கவிதைக்கு வந்திருக்கிறேன். ப்ரஷ்ஷையும் பேஸ்ட்டையும் தான் கொடுக்கணும் ஒரு வாசகண்ட. பல்லு தேய்ச்சி விட்றது நம்ம வேலை கிடையாது. கதையை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ப்ராடக்ட் தான் கொடுக்கணும். எப்படிப்பட்ட ப்ராடக்ட் கொடுக்குறோங்கிறதான் விஷயம். அப்படி தான் நான் பார்க்குறேன். எங்கள் ஊரில் வந்து வேறு வேறு பொருட்களில் வந்து வெவ்வேறு தெருவில் உள்ள மக்கள் வந்து தேர் செய்வாங்க. இந்த தேரை வந்து ஊரில் வந்து அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வச்சு ஊர்வலமாக கொண்டு போவாங்க. இதை நான் பேசும்போது சொன்னார், நீங்கள் இதை டாக்குமெண்ட்டே பண்ணிடுங்க. எனக்கு கேமரா ஆங்கிள் தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் எங்கள் ஊரில் ஏரியா நிருபராக இருக்கேன் தினத்தந்தியில். சேண்டர் கேமரா ஒன்று, அந்த கேமரா வச்சு பதிவு பண்ணுங்க அப்படின்னாரு. இப்போ அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து அழகாக வந்து விஷுவலில் ஒரு கவிதை எப்படி தரணுங்கிறத அவர் தான் தர முடியும். படிக்க இதில் நான் வந்து ரொம்ப நாளாக நடத்தியிருந்தேன். இடையில் பெண்டிங் ஆச்சு. அது எல்லாமே தொடங்கி விட்டு வந்து பொதுவாக வந்து நான் பொதுவாக சொந்தக்காரங்க இறந்தால் கூட பொதுவாக நமக்கு அழுகுங்கிறது நான் பொதுவாக வர்றதில்லை. பொதுவாக ஏளனமாக தான் பார்ப்பேன். பொதுவாக கடமைக்காக இது பண்ணுறேன். வந்து கொஞ்ச நாளாக தூங்கவே விடலை. ஆனால் எதுவும் பண்ணலை. சும்மா நேருமையாக பேசுவோம், உரையாடுவோம், இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிட்டுருக்கணும். பால் மிகில் எல்லோரும் ஏதாவது ஒன்று பண்ண சொல்லி ஊக்கப்படுத்திட்டே இருப்பார். நம்ம அவருக்கு கடமை செய்கிறது என்னென்னா நம்ம செய்யாமல் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினச்சிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நிறைய பேசலாம், எனக்கு அது வரல. நன்றி. பிரவீன் எடிட்டர் அவர்களை கேட்கிறேன். ஏன்னா பிரவீனுக்கும் ஐயப்பனுக்குமான நெருக்கம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மனசில் நினைக்கிறதெல்லாம் தன்னோட திறனால் சிறந்த படைப்பை கொடுத்தாரு பிரவீன். ஐயப்பன் அவர்கள் வந்துட்டு நிலம் நேர்காற்று படத்தின் மூலயமா தான் அறிமுகம் எனக்கு. அதுக்கு முன்னாடி அழகு குட்டி செல்லும் படம், அதில் வசனம் பண்ணியிருந்தாங்க. நான் அதில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நிறைய வசனங்கள் அதில். ஸோ இந்த படம் தான் ஃபஸ்ட்டு நான் அறிமுகம் வர்றது. இடையில தான் வந்தேன், அந்த படம் பாதியில் தான் நான் ஒரு எடிட்டர் திடீர்னு உள்ளே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப எடிட் பண்ணும்போது டெய்லி ஒரு புது தகவலோடு தான் ரூம்குள்ளே வருவாங்க, டெய்லி பேசுவாங்க. நாங்கள் எடிட் பண்ணுற நேரங்கள்லேருந்து நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பார். ரொம்ப நாளாக்கும் திடீர்னு இடையில பிரேக் வரும். ஒரு ரொம்ப நாள் காலம் சந்திக்காமல் இருப்போம். திடீர்னு வருவாங்க, ஜென்ரலாக பேசுவாங்க. கிட்ட ஒரு பெரிய காலம் வந்துட்டு சும்மாவே சந்திக்கிறது உண்டு. சார் கடைசியாக வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடைசியாக அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போனது என்னென்னா, ஏங்க நான் எல்லாமே நீங்கள் பாட்டுக்கு எடிட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னாரு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலம் கிட்ட இருக்கும் படம் சம்மந்தமாக நாங்கள் எதுவும் வேலை செய்யலை. இடையில சும்மா ஜென்ரலாக ஒரு சின்ன ஃபுட்டேஜ் மட்டும் நாங்கள் பார்த்துருந்தோம். பட் அப்போ அவர் இல்லை. அதனால என்கிட்ட வந்துட்டு நான் இல்லாமல் எடிட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னாரு. ஏங்க நீங்கள் வேறு சும்மா இருங்கண்ணா, நீங்கள் இல்லாமல் நாங்கள் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. ஆனால் கடைசியாக அதுதான் பண்ண வேண்டியது இருக்குது நினைக்கிறேன். பொதுவாக ஐயப்பனோட நெருங்கிய நண்பர்களில் ரொம்ப மிக முக்கியமானவர். ஒன்றா இலக்கியம் சண்டை போட்டுக்குருவாங்க, சேர்ந்துக்குருவாங்க, ஒன்றாவே தெரிவாங்க. அண்ணன் ஃப்ரான்சிஸ் கிருபா அவர்களை ஐயப்பனின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயப்பா, ஐயப்பா எங்கடா போன? தொலைஞ்சி போயிட்டியா? உடனே தேடிகிட்டே இருக்கணுமா? ஒரு வாரமாக தேடிகிட்டு இருக்கேன், வரமாட்டேங்கிற. நீ வரணும்டா. நீ சாகலை, உயிர் போட்டு தான் இருக்கிற. நானும் இருந்துகிட்ருக்கேன். வாடா வாடா வாடா. இந்த உணர்வுகளை உண்மையிலே வார்த்தையில் சொல்ல முடியாது. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. நாஞ்சில் மண் பல இலக்கிய ஆளுமைகளை உருவாக்கின மண்.
அந்த மண்ணில் இருந்து சென்னை நோக்கி வந்த ஐயப்பன் 38 வயசு தான் ஆகுது. ஆனால் எந்த காலத்துலேயும் மறக்க முடியாத அளவுக்கு பெரிய பதிவுகளை நினைவுகளை விட்டு சென்றிருக்கிறான். சாவுன்னா அது உடனடியாக அப்படி வர்றது அப்படின்னு நான் நினைக்கல. சாவுன்றது ஒரு வேதியியல் மாற்றம் மாதிரி அது ஒரு தொடர் பயணமாக வந்துக்கிட்டு இருக்கும். புற காரணங்கள் 1000 சொல்லலாம். ஒருத்தர் செத்துட்டான், திடீர்னு செத்துட்டான்னு சொல்லி திடீர்னு யாரும் சாக மாட்டோம். நம்ம எல்லாருமே செத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். வாழ்ந்தாலும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு ஏதாவது அதுக்கான காரணங்கள் 1000 காரணங்களாக இருக்கலாம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு அழுத்தங்களும் ஒவ்வொருதும். யாருமே திடீர்னு சாகலை, செத்துக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஒரு புற காரணம் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு செத்துட்டான், உலகத்தை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நான் 1000 காரணங்கள் இருந்தாலும் ஒரு கலை இலக்கியத்தை, ஒரு உயர்ந்த சித்தாந்தங்களை, பொதுவுடைமை சித்தாந்தங்களை மண்டையில் தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருந்தவன் அவனுக்கு தனது வடிகாலுக்காக சினிமாவுக்காக வர்றான். சினிமா கிடைக்கல, டிவி சீரியலில் அவனோட பயணிக்கிறான். கிடைக்கிற இடங்களெல்லாம் வந்து அவனுடைய சித்தாந்த அறிவை அவன் அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, எல்லா கிடைக்கிற சின்ன சின்ன கேப்லையும் வந்து அவனோட பதிவுகள் ஆழமாக பதிஞ்சிட்டு இருந்தான். அப்படி ஒரு கலை இலக்கிய சித்தாந்தத்தை முழுசாக சுமந்துக்கிட்டு இருக்க ஒருத்தனுக்கு சரியான வடிகால் கிடைக்கல, இங்கே வடிகால் அடைக்கப்படுது, இல்லை அதற்கான வாய்ப்புகள் தடுக்கப்படுதும் போது அந்த காரணமே, அந்த கலை இலக்கியமே ஒருத்தனை கொன்றும். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஐயப்பனுக்கு வந்து இந்த சினிமா வாய்ப்புன்றது ரொம்ப தாமதமாக தான் கிடச்சிருக்கு. அந்த கதவுகள் திறக்கப்பட்டது ரொம்ப தாமதமாக தான் திறந்துருக்கு. ஏன்னா இந்த நிலம் நீர் காற்றுக்கு முன்னாடி ஐயப்பனை ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல அறிமுகமாகும்போது ஒரு சண்டையில் தான் அறிமுகமாச்சு. சண்டை போட்டான் வந்து. அவங்க பார்க்குற நிகழ்வுகள்லாம் சமகாலத்தில் அவன் கொதிச்சிடான். எல்லாரும் அமைதியாக இருக்கிறோம், எல்லாருமே கண்டுக்கிறாமல் போயிடுவோம் சில விஷயங்களை. ஆனால் ஐயப்பன் மாதிரியான கலை உணர்ச்சி மிகுதியாக உள்ள மனிதர்களுக்கு அப்படி கடந்து போக முடியாது. அது அவங்கள கொல்லும், அவங்கள துரத்தும். என்ன மாதிரி நம்மள மாதிரியான சாதாரண ஆட்கள் அதை கடந்து போவோம். ஆனால் அவன் கேட்குறான், அப்போ அஃப்சல் குரு உயிரோடு இருக்கிற நேரம் ஏன் இந்த அஃப்சல் குருவை பற்றி யாருமே ஒரு சின்ன பதிவு கூட எடுக்கலை? அது ஏதோ அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அஃப்சல் குருன்ட்டு என்னை பார்க்கும்போதெல்லாம் சண்டை போடுவான். ஒரு சின்ன டாக்குமெண்ட் எடுக்கலாமே அதை பற்றி அப்படின்ட்டு. அஃப்சல் குருவும் ஒரு நாள் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். அப்போ இன்னும் ரொம்ப கடுமையாக வந்து என்கிட்ட வந்து சண்டை போடுறான். அப்படியான ஒரு ஏதோ நம்மெல்லாம் சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விஷயத்தை அவன் ரொம்ப உள்வாங்கி அந்த புறக்காரணங்கள் அவனை இதாகிட்டே இருந்தது. ஸோ அப்படியான வடிகால் கிடச்சது நிலம் நீர் காற்று படம். அதுக்கு முன்னாடி மதுபான கடை, இப்படியான தொடர் வாய்ப்புகள் இருந்தாலும் அது ரொம்ப காலம் தாழ்த்தப்பட்டது. ஒரு கலைஞன் அவனோட வீரியம் அது இன்னைக்கு எல்லாம் பண்ணிடுச்சு. இங்கே ஐயப்பனோட நட்பு வட்டாரத்தில் பல பேர்களை நான் உண்மையிலே குறிப்பிட்டு சொல்லணும். தீபாக்கா சொன்னது மாதிரி நீங்கள் தான் உங்களோட குடும்பமாக இருந்திருக்கீங்கன்ட்டு. உண்மையிலே இங்கே சென்னையில் ஒரு பெரிய குடும்பம் இருந்தது தான். 1000 முரண்கள் ஐயப்பனோட பழகின எல்லாருமே ஏதாவது ஒரு சண்டை போடுவோம், முரண்கள் இருக்கும். அது ஒரு 10 நாளைக்கு மேலே நீடிக்காது. அடிச்சுக்குவோம், சண்டை போடுவோம், திட்டுவோம், எல்லாமே உண்டு. அப்பா அடிச்சிட்டாருன்னா அத்தைக்கிட்ட போவோம், அத்தை அடித்ததுன்னா அக்காட்ட போவோம். அது மாதிரி தான் ஒரு அங்கே சென்னையில் இருந்த நட்பு வட்டாரம். அப்படி அவரை யாருமே யாருடைய சுமையும் சுமக்க முடியாது. ஆனால் நல்ல தோல் கொடுத்த உறவுகள் இங்கே ஏராளமாக இருந்துச்சு. அதுதான் ஐயப்பனை வந்து பத்திரமா இத்தனை வருஷம் நம்ம வந்து ட்ராவல் பண்ண வச்சுருந்தது. அப்படி நான் நன்றி சொல்ல விரும்பக்கூடிய பல பேர் இருந்தாலும் சில பேர் நான் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். அதில் மிக முக்கியமான ஒரு நண்பர் வந்து சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கர் வந்திருக்கீங்களா? நன்றி. ஆமாம், சங்கருக்கும் ஐயப்பனுக்குமான தொடர்பு வந்து பாலிய காலத்து தொடர்பு. அவங்க பள்ளிக்கூடத்திலேருந்து நட்பு. அடுத்த நண்பர் சோமு இருக்கிறாரு, கார்த்திக் இருக்கிறாங்க, கார்த்திக்கோட மனைவி பாரி கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். ஏன்னா பாரிக்கும் அவருக்குமான உறவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இத்தனைக்கும் சினிமாவோ இலக்கிய வட்டமோ இல்லை, ரொம்ப எளிய மனிதர். ஆனால் தன்னோட உடன்பிறப்பு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. பல நெகிழ்ச்சியான நிகழ்வுகள்லாம் இருக்குது. எல்லா துணை இயக்குநர்கள் மாதிரியுமே வறுமையும் துரத்துச்சினாலும் தனிமையும் துரத்துச்சினாலும் சந்தோஷப்பட்டு சொல்கிறதுக்கு நிறையா நிகழ்வுகள் இருக்குது. அதை தனித்தனியாக அவங்கவுங்களாக பகிர்ந்து கொள்ளும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே ஐயப்பன் பல கஷ்ட நஷ்டங்களில் கூட இருந்தவர்
பாரி, அண்ணன் பால்முகில். நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் சண்டை போட்டுருவோம். அந்த 10 நாள் வந்து யார்கிட்ட இருப்பாருன்னா பால்முகில்கிட்ட எல்லாத்தையும் கூட்டுவார், சொல்லுவார் இந்த மாதிரி எப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அடுத்து பாரி, இப்படியே ஒரு ஒரு கைவிடப்பட்ட குழந்தை போகும்ல அது மாதிரி. பட் அந்த அரவணைப்புக்குள்ளே, அந்த பாண்டடான அரவணைப்புக்குள்ளே இருக்கும். என்னோட ஒரே மன வருத்தம் என்னென்னா, அந்த உறவும் சண்டையும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஒரு பிணைப்பு இது சடை மாதிரி பின்னிக்கிட்டே இருக்கும், பின்னி பிணைஞ்ச மாதிரி. காலம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசியாக ஒரு 9 மாத காலம் அவனோட ஒரு பெரிய கேப் விழுந்து போச்சு. எங்கே இருக்கான் என்னன்னே தெரியாது. நானும் வந்து ஒரு சின்ன சண்டையில் விலகி போயிட்டேன். அது கடைசி சண்டை நடக்கும்போது கூட பார்த்திங்கன்னா, நடந்தே வெறும் காலில் அங்கேருந்து நடந்தே எங்கே தங்கியிருக்கானே தெரியாது, நடந்து வருவான். நான் அவனை சொல்லிட்டேன், இனிமேல் என்கிட்ட பேசாதன்ற மாதிரி ஒரு சின்ன சண்டை ஆகிடுச்சு. வந்தவன் என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லி அவனை நான் புறக்கணிக்கிறேன், விரட்டுறேன். சரி நான் அவன்கிட்ட வரல, இது பண்ணிக்க, நான் வந்து பாப்பாவுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை மாத்திரம் நீ கையில் கொடுத்துரு அப்படின்னு அந்த உரிமையோட. அதை இப்போ நினைக்கும் போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. கடைசி சந்திப்பு அது இணைப்பு, ஒரு சந்தித்ததோடு பிரிஞ்சிருக்கக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு கேப் விழுந்துருச்சேன்னு சொல்கிற மன வருத்தம் தான் ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா, பழகின நான் சொன்ன இத்தனை பேரும் அன்பு தோழரை மிஸ் பண்ணிட்டேன். அன்பு தோழர் ஆர்கே சார் இருக்காங்க. ஆர்கே சார்லாம் சொல்லி ஆகணும். ஒரு தாயுள்ளத்தோடு, ஏன்னா அவர் பல நாடக கலை இலக்கியத்துக்கு அத்தனை பேரையும் தமிழ்நாடு முழுக்க ஒருங்கிணைப்பார். எவ்வளோ சிரமத்துக்கு பின்னாடியும் ஐயப்பனை வந்து பாதுகாப்போடு வச்சுருந்தவங்க. அத்தனை உறவுகள் இங்கே இருக்காங்க. நண்பர் சங்கரை வந்து வருமா நண்பர்னு நினைக்கிறேன். ஐயப்பன் வந்து சின்ன வயசுலேருந்தே என்னோடய ஃப்ரெண்டு தான். நல்லா ஞாபகம் இருக்குது. வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்க டைமில் எங்கள் அம்மா வந்து எனக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு. அப்போ ஸ்கூல் வேணாம் நடம் பிடிச்சி போயிட்டுருந்தேன். அந்த டைமில் நீ வந்தே ஆகணும், நீ டீச்சர் அடித்தாதான் நீ திருந்துவ அப்படிங்கிற மாதிரியே சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் ஒரு வழியாக அட்மிஷன் கேட்குறாங்க. அப்போ என்னோடய வயசு கம்மி, 5 வயசு கூட முழுசாக ஆகலை. அந்த டைமில் வந்து இப்படி கையை அப்படி வச்சு பார்க்க சொல்லுவாங்க. அதுதான் அப்போ வந்து அந்த ஏஜ் இதுக்காக. அந்த டைமில் எனக்கு எட்டவும் இல்லை, நான் அவ்வளோ குள்ளம் இருந்தாலும் இப்போ சேர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா எப்படியோ என்னை சேர்த்துட்டாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைமு இவங்ககிட்ட ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் சொன்னாங்க, நாளையிலேருந்து கூட இவனை வந்து வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு இன்றைக்கே சேர்த்தாகணும் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட் டைமு ஸ்கூல் உள்ள என்ட்ராகிறேன். முதல்ல எனக்கு பக்கத்தில் வந்து கையை பிடிச்சி இழுத்து எனக்கு இடம் கொடுத்தது ஐயப்பன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் எல்லாருமே ஞாபகம் இருக்குது. அதில் ஐயப்பனா இன்னும் பர்டிகுலராக நான் மைண்டில் வச்சுருக்கேன்னா அது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு இது. அவன் அந்த நாள்லேருந்து என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க ஆரம்பித்தான். நான் அவனோட இருக்க ஆரம்பித்தோம். ரொம்ப அந்த விஷயம் ஞாபகம் இல்லைனாலும் அவனோட பழகின நாட்கள் மறக்க முடியாது. அப்படி ஒரு குழந்தை மாதிரியே தான் எல்லாமே ட்ரீட் பண்ணுவான். அவனுடைய பேச்சும் அப்படி தான் இருக்கும். விளையாடுவான் நல்லா. எங்கே போனாலும் என்னை கூப்பிடுவான். நான் ஒரு வாட்டர் கேன் ஒன்று போட்டிருப்பேன் ஷோல்டரில். அவன் எனக்கு அதை வேணும்னு கேட்பான். அதை நாங்கள் வீட்டுக்கு ஸ்கூல் விட்டு வெளியில் வரும்போது என்கிட்டருந்து அதை வாங்கி போட்டுப்பான். போட்டுட்டு அவன் வீடு வரைக்கும் அவன் வீடு வந்தோடனே என்கிட்ட கொடுத்துட்டு போவான். அப்புறம் அப்போல்லாம் அந்த பெண்ணில் வந்து இங்கு வந்து கடையில் தான் ஃபில் பண்ணணும். 10 பைசா கொடுத்தா ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கு எங்கள் மாமா வந்து கடை வச்சுருக்கிறாங்க. அதனால் என்ன சொல்லுவான், உங்கள் வீட்டில் தான் கடை இருக்குல்ல, எனக்கு ஃபில் பண்ணி கொடுவேன் அப்படிலாம் கேட்பான். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து என்கிட்ட நிறைய கேட்டிருக்கிறாப்போ அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஒரு உடன் ஸ்கேல் வச்சுருப்பேன், அதை வேணும் அப்படிம்பான். அவனுக்கு அது ஏதோ ஒரு ஏக்கம், அது மட்டும் நல்லா தெரியுது, என்னன்னு தெரியலைண்ணா. அது ஒன்றா கேட்டுக்கிட்டே இருப்பான். எது வேணாலும் நான் யாரும் கொடுக்க மாட்டேன், நான் ஐயப்பன் மட்டும் கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா எல்லாரோடையும் சண்டை போடுவேன், ஆனால் அவனோட மட்டும் சண்டை போட மாட்டேன். ஐயப்பன், அப்புறம் விஜயகுமார், கவிதா, ரேகா, அப்படி ஒரு 4-5 பசங்க நாங்கள். அதில் வந்து இவன் எப்போவுமே ஸ்கூலில் வந்து செகண்ட் ரேங்க் தான். அவன் இந்த 4 பேருக்குள்ளே போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இவன் செகண்ட் ரேங்க் விட்டு கொடுக்கவே மாட்டான். இந்த 3 பேர், மற்ற 3 பேரும் ஃபஸ்ட் ரேங்கில் இருப்பாங்க. இவன் மட்டும் அந்த படிப்பு விஷயத்தில் இது பண்ண மாட்டான். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்தோம். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹைட்டு படி உட்கார சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு சீட்டு என்னை முன்னாடி வச்சுட்டாங்க, அவனை பின்னாடி வச்சுட்டாங்க. அப்போ எனக்கு கூட உட்கார வைக்கணும்னு சொல்லி டீச்சர்கிட்ட பேசி அந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கூட அவனை என் செகண்ட் பெஞ்சில் அவன் பக்கத்தில் உட்கார வச்சான். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரி. எனக்கு எப்படி அப்போ அவனுக்கு தோணுச்சுங்கிறது எனக்கு தெரியலை. நம்ம
லைஃப் போகிற ஸ்டைலே அப்படி போயிட்டோம் அதில். ஆனால் அவன் ஒரு வயசும் அந்த வயசுல அவன் யோசனை, நான் இப்போ உட்காந்து யோசிக்கும் போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. ஓ இவ்வளோ தூரம் இவன் வந்து பேசியிருந்திருக்கானா அப்படின்னு. அவன் வந்து முதுகில் அப்படி மூடி பின்னாடி நீளமாக வளர்ந்துட்டு இருக்கும். அதை நான் பிடிச்சி இழுத்து விளையாடிக்கிட்டே இருப்பான். அவனோட விடுமக்கா அப்படின்னு சொல்லி சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான், சொல்லிகிட்டே இருப்பான். ஏன்னா அவங்ககிட்ட வந்து நான் தான் உரிமையாட்டு வாலா போலேன்னு இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா மற்ற யாருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் சென்னையிலேயே வந்து நான் கன்னியூ ஆகிட்டுருக்கேன் அவனோட பழக்கத்தில். அப்படிங்கும்போது என்னுடைய அந்த ஸ்கூலில் எப்படி பேசி பழகணுமோ அதே பழக்கம் இருந்தது. ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் என்னோடய சூழ்நிலை வந்து எங்கள் அப்பா அம்மா, நான் ஆக்சுவலாக எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் வளர்ந்தேன். அதனால தான் நான் புதப்பண்ணில் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கடைநல்லூங்கிற ஊருக்கு. அது வந்து 85 90ல் நான் கிளம்பிட்டேன். அப்புறம் 90லேருந்து 98 வரைக்கும் எனக்கு ஐயப்பனுக்கான கான்டாக்ட்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் 98 முடிஞ்சு நான் வரும்போது ஐயப்பனை பார்க்குறேன். அவன் பேசுவான்னு பார்க்குறேன், அவன் பேசலை. அவன் ஏதோ ஒரு சங்கோஜத்தில் போயிட்டு வந்துட்டு இருந்தான். அப்புறம் தான் தெரிஞ்சு அவன் ஏதோ ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான், அதனால் அவன் பேச ரொம்ப கூச்சப்படுறான் போல் அப்படின்னு. அப்போ பேசலை அவன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனால் எங்கள் ஊரில் ஒரு ஃபுட்பால் ஒரு விளையாட்டு நடக்கும். அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 40 பேர் டீமோடு விளையாடும், அப்படி இருக்கும் அந்த விளையாட்டு. அவ்வளோ அந்த ஊரோட குதூகலமாக விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் திரும்பி பேச ஆரம்பித்தான். பேசினவன் ஒரு 99 அந்த இயர் போல் என்கிட்ட சொன்னான், நான் இதுமாதிரி மக்கா மெட்ராஸ் போகிறேன், வேலைக்கு போகிறேன் அப்படின்னா. அப்போ நான் கோயம்புத்தூர் நான் படிக்க போகிறேன் அப்படின்னேன். சரி, அதோட எங்கள் கான்டாக்ட்ஸ் மறுபடியும் கட் ஆகிடுச்சு. அப்புறம் நான் 2002ல் சென்னைக்கு வந்தேன். எங்கள் அப்பா தவறிட்டார். அதுக்கப்புறம் 2002ல் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தேன். நான் வெஸ்ட் சைதாப்பேட்டில் தங்கியிருந்தேன், ஜாபர்கான்பேட்டையில். அவனை வந்து ஜெயராஜ் தியேட்டர் வாசலில் என்னை இடிச்சிட்டு போனான். அப்போ தாடி இவ்வளோ வச்சுருந்தாவன். எனக்கு இது ஐயப்பனானே தெரியலை. நான் போயிட்டேன், திரும்பி என்னை பிடிச்சி இழுத்தான். மக்கா என்ன தெரியலையா அப்படின்னா. பார்த்தா இவன் என்ன ஐயப்பன், நீ என்ன இவ்வளோ தூரம் தாடி வச்சுருக்கிற அப்படின்லாம் கேட்டேன். இல்லை மக்கா, நான் இதுமாரி வேறு ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா. அப்புறம் நானும் என்னோடய ஃப்ரெண்டு 2 பேர் தான் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்புறம் ஐயப்பனோட ஃப்ரெண்டு 2 பேருமா சேர்ந்து மொத்தமாக 4 பேருமா சேர்ந்து சென்னையில் 2003ல் ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். 2 end வரைக்கும் இருந்தோம். அதோட அவங்க அந்த ஐயப்பன் கூட அந்த ஃப்ரெண்டுக்கு எனக்கு ஒரு மனசாபம் வந்தது. சண்டை போட்டு மறுபடியும் ஐயப்பன் போயிட்டாப்புல. ஆனால் ஐயப்பன் 2002ல் தான் அவனை அந்த ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் எனக்கு அவங்ககிட்ட அந்த ஸ்மெல் வந்தது, இவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் குடிக்கிறதுங்க தப்பு. ஆனால் ஐயப்பன் குடித்தானா அது பெரிய தேச துரோக செயல் மாதிரி. ஏன்னா அவ்வளோ ஐயப்பனுக்கு வந்து தோழர் ஐயப்பன் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் ஐயப்பனுக்கு பூதப்பண்ணில் ஒரு பேர்னா தம்பி ஐயப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எல்லாரையும் அவன் அண்ணன்னு கூப்பிட்ற முறை இருக்குல்ல, அவன் அப்படி பேசுவான். அண்ணன் அப்படின்னா அப்படி ரொம்ப உரிமையாட்ட அந்த வீட்டில் அவனை அப்படி தான் எல்லோரும் பார்க்கவும் செஞ்சாங்க. தம்பி ஐயப்பனா இப்போவும் சொல்லுவாங்க, தம்பி ஐயப்பனா மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு அந்த தம்பிங்கிற ஒரு அடமொழி அவனுக்கு அந்த ஒரு 7-8 வருஷத்தில் 90 to 98க்குள்ளே அவனுக்கு ஊரில் கிடச்சிருக்குது. இப்போவும் இறந்துட்டான் அப்படின்னு மெசேஜ் சொல்லும்போது கூட தம்பி ஐயப்பனா அப்படிங்கிற கொஸ்டின் தான் எனக்கு நிறையவே வந்தது. அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு தம்பிங்கிற பேர் இருந்தது. அப்போ நான் கூட கேட்டேன், ஏல நீ இப்படி இருந்த ஏமலை எப்படி மாறிட்டேன்? ஏன்னா எங்களோட பேச்சு வழக்கு அப்படி பழகிருச்சு. இங்கே சென்னை வந்தாலும் எங்களோட பேச்சு மாறல. ஏமலை எப்படி நீ மாறிட்ட அப்படின்னா. மாறிட்டேன்னு கேட்கும்போது இதை விடுமக்கா அப்படி ஒரு மலுப்பல் பேச்சு அவன்கிட்ட உண்டு. விடுமக்கா அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கான்டாக்ட் இல்லை. அப்புறம் ஒரு நாள் எப்படியோ என்ன மறுபடியும் எப்படி கான்டாக்ட் பண்ணான்னு தெரில. நான் 2004ல் தான் மொபைல் வாங்கினேன், நம்பர் வாங்கினேன். அப்புறம் எனக்கு 2005ல் கால் பண்ணி பேசி இதுமாரி ஸ்டுடியோ கூப்பிட்டு போனான். வடபழனியில் ஏஎம்ல சேக்லாஸ் சார்னு ஒரு இன்ட்ரோ பண்ணி இங்கே தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி போனால் அவனோட ரூமெல்லாம் காட்டினான். ரொம்ப சந்தோஷமாக இருந்து. லைஃப்பில் பூதப்பண்ணிலேருந்து நீ ஒரு ஆள் லிஃப்ட் ஆகி வெளியில் வரணுடா ஃபஸ்ட்டு ஆளா அப்படின்னேன். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த விஷயத்தில். அப்படி போனவன் எப்படி மறுபடியும் இந்த குடிக்கு மாறாங்கிறது எப்படின்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2002 அதாவது 2000லேருந்து 2002 வரைக்கும் அவன் லைஃப்பில் என்ன நடந்துன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இப்படி ஒரு பையன் இப்படி மாறிட்டாங்கிறது எனக்கு ஜீரணிக்கவே முடியலை. அந்த அளவுக்கு தான் அவன் ஐயப்பன்கிறத வந்து அப்படி வச்சுருந்தேன் நான். எனக்கு குழந்தையில இருந்து அந்த குழந்தை மீன்ஸ் அவனோட 5th ஸ்டாண்டர்ட் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் அவனை அப்படி தான் பார்த்துட்ருக்கிறேன். அவன் அப்போலேருந்தே அந்த கேட்டு பழகினாலே என்னவோ தெரில, அவன் அப்படி எல்லார்ட்டையுமே அப்படி கேட்குற மாதிரி அவன் ஒரு மாதிரி அவனுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. எல்லார்ட்டையுமே வேணும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு எல்லார்ட்டையுமே ஏதோ ஒரு விஷயம் அவன் கேட்டிருப்பான். அவன் என்கிட்ட ரொம்பவே கேட்டிருக்கான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அவன் ஏதோ ஒரு பேர் தெரியாத ஒரு ஏக்கத்திலே பிறந்து ஏக்கத்திலே போன ஒரு குழந்தை அவன் ஐயப்பனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு அவன் இருந்தாலும் தொல்லை, இல்லைனாலும் தொல்லை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு என்கிட்ட வந்துட்டான். அவன் இப்போ இருக்காங்கிறத விட இருந்த தொல்லையை விட இல்லைங்கிற தொல்லை ரொம்ப தொல்லையாக இருக்குது. வருவான் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து என்கிட்ட வந்து காசு கேட்பான். ஏதாவது குடிக்காதம்மாக்கா, சின்ன உனக்கு வேலை ஒன்று தரேன், உனக்கு தங்குற இடம் தரேன், சாப்பாடு தரேன்,
நீ ஒன்றே ஒன்று மட்டும் செய்யணும் என்கிட்ட, ஐயப்பனை குடிக்காமல் பார்த்துக்கணும், வேறு ஒன்றும் செய்ய தெரியல, செய்கிறியா அப்படிம்பேன். அப்போவும் அது அப்படி மலுப்பல்லாவே பேசிட்டு போவான். அந்த அளவுக்கு இருந்தால். ஆனால் இவன் லைஃப் ஸ்டைலு இது வந்ததுக்கு காரணம் இது நான் சொன்னாமே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு அந்த ஏக்கம், பேரில்லா ஏக்கம், அது என்னன்னு தெரியல, அது அப்பா அம்மா இருக்கலாம் இல்லை எதுவாக இருக்கலாம். அப்படி ஒரு குழந்தை வந்து ஆனால் லைஃப்பில் சைன் பண்ணாமல் போயிட்டாங்கிறது தான். என்ன இவ்வளோ தூரம் வந்தவன் இன்னும் இருந்தானே நீ எங்கேயோ போயிருந்திருப்பான். இவ்வளோ தூரம் வந்தது மிகப்பெரிய விஷயம். ஆனால் அவ்வளோ வந்தோனால் பண்ண முடியலைங்கும்போது எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கு, அவனுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் தான் கொஞ்சம் தெரியும். ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளோட கலைஞர்கள் சர்க்கிள் இவ்வளோ இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. என்கிட்ட வரும்போது எனக்கு மட்டும் தான் பேசுவான். இப்படி இவங்கெல்லாம் இருக்கிறாங்கங்கிறத பற்றி பெரிய டீமெல்லாம் அவன் என்கிட்ட பேசணும் கிடையாது, இன்ட்ரோ பண்ணிக்கிட்டதும் கிடையாது. அப்போது அன்னைக்கு அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அவனுக்கு என்ன ஊரில் போகக்கூடிய உயிர் இங்கே போகிற காரணம் அந்த கலையை ரசித்ததுனால என்னன்னு தெரியல, இந்த கூட்டத்துக்குள்ளே அவன் உயிர் பெரிய மாதிரி இருக்குது. ஏன்னா கடவுள் ஒரு கலைஞர் கூட்டத்து மத்தியில் ஒரு கலை நியமிக்க ஒரு கதை புஸ்தகம், அது அவனை அப்படியே கசக்கி போட்டான் தான் நான் சொல்லுவேன். அவனுக்கு இருந்தாலும் என்னோட சார்பில் அவனுக்கு ஆழ்ந்த இரங்கல் எப்போவுமே உண்டு. எனக்கு அவனை இன்னமும் தேடிக்கிட்டு தான் இருக்குது. அவன் வந்து காசு கேட்குறான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, குடிக்காத மக்கா நீ என்ன வேணாலும் பண்ணு, குடிக்காத அப்படிமே, ஆனாலும் குடிக்க தான் செய்வாங்கிறது தெரியும். இருந்தாலும் அவனுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் அவனுடைய லைஃப் இப்படி ஆகுங்கிறது நான் நினச்சும் பார்க்கல. அந்தளவுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னும் பல நாள் அவன் மேலே உனக்கு இன்னும் தேடிக்கிட்டே இருக்குது, எனக்கு முடியவே இல்லை. அந்தளவுக்கு அவனோட ஒவ்வொரு மொமெண்ட்டும் என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு விளையாட்டு அப்படின்னா அவனுக்கு கோவமே கிடையாது. நம்ம எவ்வளோ நான் சில நேரங்களில் முகம் கொடுத்து பேசலாம், எனக்கே கோவம் வராது. நானே சில நேரங்களில் அவன்கிட்ட சீரியஸாலாம் பேசியிருக்கேன், நான் இப்படி பண்ணாத, ஏன் இப்படி கெடுத்துக்கிறேன்னு கேட்குற பட்சத்தில் கூட அவன் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவான். அந்தளவுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு முறையில் பழகிருக்கிறாங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பழகி இருந்திருக்கிறான். இல்லைன்னா இப்படி ஒரு கூட்டம் அவனுக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அவனோட ஆத்மாவில் அப்படியே சாந்தி அடையட்டும் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். நன்றி சங்கர். இது வார்த்தைகளால் அடக்கிட முடியாது. பாலிய காலத்திலிருந்து ஒரு உறவா மக்கான்னு சொல்லி நிறையா சொல்லியிருக்கிறாரு. அதை இந்த மனசை தேத்திக்கிங்க, வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. அடுத்து ஐயப்பனோட கவிதைகளை நம்ம இங்கே கொஞ்சம் பார்க்கலான் இருக்கேன். ஐயப்பனோட கவிதைகள் முழுவதும் பார்த்திங்கன்னா மது வாசமும் தனிமையும் அந்த சுடலி மாட சிறு தெய்வங்களோட பின்னலுமாக தான் அது இருக்கும். ஐயப்பனோட கவிதைகள் திரு பால்மகில் அவர்களை வாசித்து அவருடைய பதிவையும் இங்கு. ஐயப்பன் எனக்கு மிக நெருங்கிய நண்பன். இறக்கும் முந்தைய நாள் வரை அலைபேசியில் பேசியிருக்கிறான். எப்போதும் எனது பெட்டிக்கடையின் வாசலில் தினசரி ஒரு 4 மணி நேரமாவது அவனுடைய கதை, பொதுவான இலக்கிய உரையாடல்கள் நிகழ்த்தாமல் போனதே இல்லை. அப்படி ஒரு இரத்த உறவாக இருந்த நண்பன் ஐயப்பன். அவன் நிறைய கவிதைகள் சொல்லியிருக்கான். அதில் ஒரு கவிதை இப்போ நான் வாசிக்கிறேன். தலைப்பு அறை எங்கும் பரவி கிடக்கும் மதுவின் வாசனை. தலைப்பு. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நாட்கள், மாதங்கள், வருடங்கள், காலம் கடந்த இடைவெளி விட்ட சந்திப்பு. மதுவின் வாசம் அறையெங்கும் பரவி கிடக்க, மதுவின் நிறம் மாறி மாறி அவன் கண்களைப் போல் கரும் சிவப்பு நிறமாகியது. போதையின் உச்சத்தில் கச்சை கட்டி உக்கரத்தில் ஆடும் சுடலையாய் பாடினான். கவனிப்பாரற்று கிடக்கும் வாதையின் கவிதையானான். வாதையாய் சுடலையாய் மாறிய அவனை மதுக்குப்பிக்குள் அடைத்து என் கவிதைக்குள் ஊடுருவ விட்டேன். நாட்கள் கடந்தும் கவிதைக்கும் எனக்குமாய் கூடுவிட்டு கூடு வாய்ந்து கொண்டிருக்கிறான் அவன். என் நண்பனை பற்றிய ஒரு சிறு கட்டுரை, ஒரு கவிதையும் வாசிக்க இருக்கிறேன். கடவுளே, ஏன் இந்த அவசரம்? அன்பின் சுடரே, நட்பின் திமிரே, என்னையும் நீ அடித்திருக்கிறாய், உன்னையும் நான் அடித்திருக்கிறேன்.
அடித்து கொண்டதற்கான காரணம் மாயத்துள் மாயம். அன்பின் சுடரே, நட்பின் திமிரே, என்னையும் நீ அடித்திருக்கிறாய், உன்னையும் நான் அடித்திருக்கிறேன். அடித்து கொண்டதற்கான காரணம் மாயத்துள் மாயம். நீயும் நானும் மதுக்குவளைக்குள் எத்தனையோ நாட்கள் நீந்தியிருக்கிறோம். மிதமான போதையில் உன் உரையாடலில் விரிகின்ற காட்சிகளின் ருசி வேறு யாரிடமும் கண்டதில்லை, உணர்ந்ததில்லை. மிதமான போதையில் உன் உரையாடலில் விரிகின்ற காட்சிகளின் ருசி வேறு யாரிடமும் கண்டதில்லை, உணர்ந்ததில்லை. மதுபான கடையின் நாயகனே, எளிய மக்களின் வலிய குரல் நீ அல்லவா? அண்ணே, ஐயப்பன் பேசுகிறேன் என்கிற உன் குரலை கேட்க முடியாதாகிவிட்டேனே. அண்ணே, ஐயப்பன் பேசுகிறேன் என்கிற உன் குரலை கேட்க முடியாதவனாகிவிட்டேனே. எனக்குள் மக்கி கிடந்த கோபத்தை, திமிரை, கவித்துவத்தை கிளறிவிட்டவன் நீ. எனக்குள் மக்கி கிடந்த கோபத்தை, திமிரை, கவித்துவத்தை கிளறிவிட்டவன் நீ. என் கவிதை நூலுக்கு முன்னுரை எழுதி இதே மேடையில் விழா எடுத்து அழகு பார்த்த பேரழகன் நீ. என் கவிதை நூலுக்கு முன்னுரை எழுதி இதே மேடையில் விழா எடுத்து அழகு பார்த்த பேரழகன் நீ. உன்னை போன்ற உண்மையான, நேர்மையான படைப்பாளியை இனி நான் எங்கு போய் தேடுவேன்? அன்பின் சுடரே, நட்பின் திமிரே. அண்ணே, ஃபாருக்கை பார்க்கணுன்னே, நிலநீர் காற்று வந்துருண்ணே, நீ ஏன்னே கவலைப்படுற? இந்த ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு ஒரு பெரிய பயணம் போகலான்னு இருக்கனே, இதுதான் பெரிய பயணமா? அண்ணே, ஃபாருக்கை பார்க்கணுன்னே, நிலநீர் காற்று வந்துருண்ணே, நீ ஏன்னே கவலைப்படுற? இந்த ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு ஒரு பெரிய பயணம் போகலான்னு இருக்கனே, இதுதான் பெரிய பயணமா? நான் கும்பிட்ட குலசாமியும் என்னை கைவிட்டு விட்டது. நான் கும்பிட்ட குலசாமியும் என்னை கைவிட்டு விட்டது. நம்பிக்கையின் அடையாளம் நீ, பேரன்பின் பிசாசும் நீ, பேரன்பின் பெருஞ்சுடரும் நீ, கலைத்தாயின் கடைக்குட்டியும் நீ, நிலம் நீர் காற்றின் சிகரம் நீ. நம்பிக்கையின் அடையாளம் நீ, பேரன்பின் பிசாசும் நீ, பேரன்பின் பெருஞ்சுடரும் நீ, கலைத்தாயின் கடைக்குட்டியும் நீ, நிலம் நீர் காற்றின் சிகரம் நீ. நிலம் நீர் காற்று படம் பார்த்து விம்மி அழுததில் நானும் ஒருவன் அல்லவா? நிலம் நீர் காற்று படம் பார்த்து விம்மி அழுததில் நானும் ஒருவன் அல்லவா? நிலம் நீர் காற்று தமிழ் சினிமாவில் அபூர்வ பாய்ச்சல். நிலம் நீர் காற்று தமிழ் சினிமாவில் அபூர்வ பாய்ச்சல். என்னை பாட்டெழுத அழைத்தாய், எவ்வளவு எழுதினாலும் நல்லா இருக்கு, ஆனானே இன்னும் இன்னும் என்று எனக்குள் கவிதை பித்தை தூண்டி கிறங்க வைத்தாய் நீ. நிலம் நீர் காற்றை 4 வரிக்குள்ள கொண்டு வரணுனே என்றாய். நிலம் நீர் காற்றை 4 வரிக்குள்ள கொண்டு வரணுனே என்றாய். நான் எழுதி உன்னிடம் வாசித்து பாடி காட்டினேன். அண்ணே என்று கட்டிப்பிடித்து முதல் முத்தம் கொடுத்தாய். இதானே அந்த முத்தத்தின் ஈரம். அந்த முத்தத்தின் ஈரம் ஆயுள் முழுக்க உலராமல் இருக்கும். இதோ அந்த 4 வரிகள். அவனுக்கு எழுதிய, எனக்கு முத்தம் கொடுத்த 4 வரியை நாங்கள் வாசுகிறேன். ஒளியானோம், ஒலியானோம், ஒளியாகிறோம், ஒலியாகிறோம், ஒளியாகவே இருளாகினோம், ஒலியாகவே காற்றாகினோம். அந்த ஒளியானோம், ஒலியானோம், ஒளியாகிறோம், ஒலியாகிறோம், ஒளியாகவே இருளாகினோம், ஒலியாகவே காற்றாகினோம். இதுதான் அந்த 4 வரி. நீ என்னிடம் சொன்னவை வார்த்தைகள் அல்ல, வாக்கியங்கள் அல்ல, தேவ வார்த்தைகள், வலியின் வாக்கியங்கள். நீ என்னிடம் சொல்லிய திரைக்கதை மொழி, நீ என்னிடம் சொல்லிய திரைக்கதை மொழி எவனுக்கும் வசப்படாத திரைமொழி. முதுகெலும்பு முறிந்திருந்தும், முதுகெலும்பு முறிந்திருந்தும் அங்கும் இங்கும் எங்கும் ஓடி ஓடி வசனம் எழுதிய முதல் எழுத்தாளன் நீ.
முதுகெலும்பு முறிந்திருந்தும் அங்கும் இங்கும் எங்கும் ஓடி ஓடி வசனம் எழுதிய முதல் எழுத்தாளன் நீ. இறுதி வரை ஒரு தாயாக தந்தையாக நான் உன்னை தாங்கி கிடந்தேன், அது போதும் எனக்கு. அன்பின் சுடரே, நட்பின் திமிரே. இறுதியாக பெரும்போதையில் நீ சொன்ன வார்த்தைகள் என்னையே பிடுங்கி தின்கின்றன ஐயப்பா. இறுதியாக பெரும்போதையில் நீ சொன்ன வார்த்தைகள் என்னையே பிடுங்கி தின்கின்றன ஐயப்பா. அண்ணே, எழுத்து வாழ வைக்கும், உயிரையும் எடுக்கும். அண்ணே, எழுத்து வாழ வைக்கும், உயிரையும் எடுக்கும். நீ என்னிடம் இறுதியாக மிதமான போதையில் பெருத்த நம்பிக்கையோடு சொன்னாய், அண்ணே ரஞ்சித்தை பாரு, வினோத்தை பாரு, பிரம்மா பாரு, மீராகரனை பாரு, கமலக்கண்ணை பாரு, என் பேரை சொல்லி போய் பாருண்ணே, கவிதை தோப்பை கொட்டுனே, போயிட்டே ஐயப்பா. நமது பயணத்தில் ஒரே ஒரு முறைதான் என்னை பார்த்து அழுதாய். நமது பயணத்தில் ஒரே ஒரு முறைதான் என்னை பார்த்து அழுதாய். அண்ணே, ஃபாருக்கை நினச்சாதான் தூக்கம் வரலண்ணே. அண்ணே, ஃபாருக்கை நினச்சாதான் தூக்கம் வரலண்ணே. கண்ணீர் சொட்டி சொட்டி அழுதாய். அது கண்ணீர் அல்ல, ரத்தம், வலியின் துளி. இப்போது நினைத்து பார்க்கிறேன், அந்த கண்ணீர் சொட்டில் இருக்கிறது தமிழ் சினிமாவின் உயரிய கற்பு, உயரிய கற்பு. அண்ணே, நிலம் நீர் காற்று வந்தால் எல்லாம் சரியாயிடுண்ணே என்று நீ சொன்ன வார்த்தைகள் அல்ல, பெருங்கனவு. அண்ணே, நிலநீர் காற்று வந்தால் எல்லாம் சரியாயிடுண்ணே என்று நீ சொன்ன வார்த்தைகள் அல்ல, பெருங்கனவு. நிலம் நீர் காற்று வரும், வந்தே தீரும், போய் வா மகனே, போய் வா. அன்பின் சுடரே, நட்பின் திமிரே. என் மகள் சொல்லியிருக்கிறாள், அம்மா ஆஸ்பத்திரிக்குத்தானே போயிருக்கான் ஐயப்பன், அவன் கண்ணை திறந்துடுவாம்மா. நம்பிக்கை கலைந்து போகலாமா? எனது மகளின் கண்ணீர் துளிகளும், எனது மனைவியின் கண்ணீர் துளிகளும், எனது கண்ணீர் துளிகளும் நம் நட்பின் கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும். குலசாமிகளே, இனியொரு இடச்சாவு வேணாம் ஐயா. நீயும் நானும் மருந்திய கோப்பை இன்னும் தனிமையாக மௌனமாக இருக்கிறது. நீயும் நானும் மருந்திய கோப்பை இன்னும் தனிமையாக மௌனமாக இருக்கிறது. அதை எப்போதும் பத்திரமாக வைத்துக் கொள்வேன். அதை வேறு யாரிடமும் இனி கொடுக்க மாட்டேன். அன்பின் சுடரே, நட்பின் திமிரே, தாள கிடப்பாரை ஏற்றிவிட வந்த ஏணியே, உன்னை கண்டு நடுங்கியவர்களையும் விலகியவர்களையும் எங்காவது அவர்களை நீ கட்டி அணைக்க தவறியதில்லை. அன்பின் சுடரே, நட்பின் திமிரே, தாள கிடப்பாரை ஏற்றிவிட வந்த ஏணியே, என் பெட்டிக்கடை வாசலில் எப்போதும் போல புகைத்தும் கதைத்தும் அப்படியே நின்று கொண்டிருக்கிறாய் சாய்ந்தபடி. என் பெட்டிக்கடை வாசலில் எப்போதும் போல புகைத்தும் கதைத்தும் அப்படியே நின்று கொண்டிருக்கிறாய் சாய்ந்தபடி. உனது பெருங்கனவின் பாதையில் நான், நாம், நாங்கள். இது ஒரு கட்டை இதுதான் என்னுடைய கட்டுரை. ஒரே ஒரு கவிதை மட்டும் உங்களுக்கு வாசிக்கலாமல் இருக்கிறேன். இது பொதுவான எல்லா ஒரு படைப்பாளிக்காகவே அந்த கவிதை நான் எழுதியிருக்கேன். ஒரு பெரும் படைப்பாளியை சீண்டும் போது பாம்பன சீரத்தான் செய்வான். ஒரு பெரும் படைப்பாளியை சீண்டும் போது பாம்பன சீரத்தான் செய்வான். ஒரு பெரும் படைப்பாளியை விட்டு விலகுவீர்கள் என்றால் குமையத்தான் செய்வான். ஒரு பெரும் படைப்பாளியை விட்டு விலகுவீர்கள் என்றால் குமையத்தான் செய்வான். எல்லோருக்கும் கர்வம் உண்டு, எல்லோருக்கும் கர்வம் உண்டு. பெரும் படைப்பாளிக்கு தூக்கலாகவே இருக்கும். அவன் தவழும் பிள்ளையாகவும் இருப்பான், இரத்தம் விரும்பும் சுடலையாகவும் இருப்பான். குறையொன்றுமில்லை நண்பர்களே. அவன் தவழும் பிள்ளையாகவும் இருப்பான், இரத்தம் விரும்பும் சுடலையாகவும் இருப்பான். குறையொன்றுமில்லை நண்பர்களே. அவன் கோபங்களை, வம்புகளை கலைவாணியின் வீணை என ஏற்கும் தைரியம் இல்லாதவர்களாகிவிட்டோம். அவன் கோபங்களை, வம்புகளை கலைவாணியின் வீணை என ஏற்கும் தைரியம் இல்லாதவர்களாகிவிட்டோம். ஒரு பெரும் படைப்பாளி புறக்கணிக்கப்படும் போது பெருங்குடிக்கான புள்ளி அவனுள் தொடங்கி விடுகிறது. ஒரு பெரும் படைப்பாளி புறக்கணிக்கப்படும் போது பெருங்குடிக்கான புள்ளி அவனுள் தொடங்கி விடுகிறது. குறையொன்றுமில்லை நண்பர்களே. உயிரோடு இருக்கும்போது ஒருவனை கொண்டாடவும் அரவணைக்கவும் ஏன் தயங்குகிறோம்? குறையொன்றுமில்லை நண்பர்களே. உயிரோடு இருக்கும்போது ஒருவனை கொண்டாடவும் அரவணைக்கவும் ஏன் தயங்குகிறோம்? குறையொன்றுமில்லை நண்பர்களே. அன்பை ஏற்காத மாநகரில் பேரன்பை தேடி தேடி தள்ளாடி நடந்து நடந்து விழுந்து விழுந்து உருண்டிருக்கிறான்
குறையொன்றும் இல்லை நண்பர்களே. ஒரு பெரும் படைப்பாளியின் கனவுகளை நம்பத் தவறிவிடும் நகரமயத்தில் நகரமயத்தில் மாட்டிக்கொண்டோம். குறையொன்றுமில்லை நண்பர்களே. குற்றம், தவறு, சரி, கோபம், வம்பு, சண்டைகள், கேடான பழக்கங்கள், பெருங்கருணை எல்லாம் கலந்த கலவையான வாழ்வில் குறையொன்றுமில்லை நண்பர்களே. குற்றம், தவறு, சரி, கோபம், வம்பு, சண்டைகள், கேடான பழக்கங்கள், பெருங்கருணை எல்லாம் கலந்த கலவையான வாழ்வில் குறையொன்றுமில்லை நண்பர்களே. ஒரு பெரும் படைப்பாளியின் மனம் இறப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்தைப் போல விரிந்தே இருக்கும். ஒரு பெரும் படைப்பாளியின் மனம் இறப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்தைப் போல விரிந்தே இருக்கும். படைப்பாளியை இனி தவறவிடாமல் பார்த்து கொள்வோம். குறையொன்றுமில்லை நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் பால்முகில். உங்கள் இருவரின் கோப்பைகளில் ஐயப்பன் கோப்பையை கவுத்தி விட்டான். நீங்களும் உங்களுடைய கோப்பையை கவுத்தி விடுங்கள். இதற்கு மேல் குடிக்க வேணான்னு தான் நான் சொல்கிறேன். நன்றி. நண்பர் ஐயப்பனுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக திரைக்கதை வசனம் எழுத வாய்ப்பு கொடுத்து அவருடன் தோழமையுடன் சமீப காலத்தில் பழகி அன்பு செய்த நண்பர் சரவணன் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்பு நினைக்கிறேன். ரொம்ப அன்பான மனிதர் ஐயப்பன். ரொம்ப பாசமாக இருப்பார். அண்ணன் அவர் சொன்ன மாதிரி, சங்கர் சொன்ன மாதிரி அந்த அண்ணனில் வந்து பாசம், அவ்வளோ பாசம் இருக்கும். நான் நிறைய பேசியிருக்கோம். இந்த ஒரு வருஷத்தில் வந்து சொன்ன மாதிரி தான், முதல் தான் ட்ராவல் பண்ணவே கஷ்டமாக இருக்கும். நமக்கு என்ன பேசுகிறாரு புரிஞ்சிக்கவே முடியாது. முதல்ல எதை பற்றி பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு அப்படின்றது. அப்புறம் அவர் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கும் ரொம்ப புரிஞ்சது. எனக்கு நிறைய அது மிகப்பெரிய அனுபவம், அது சொல்ல முடியாதுங்க. அவர்கிட்ட இருக்கிற திறமை வந்து அளவில்லாது. அவர் படித்த புத்தகங்கள், அவர் சந்தித்த இலக்கியவாதிகள், அவர் சந்தித்த மனிதர்கள், அனுபவங்கள், அதெல்லாம் வந்து அவரை பற்றி அவர் படம் எடுக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் விளையாட்டா அவர்கிட்ட, அவங்கள வச்சே நான் ஒரு கதை எழுதலாங்க, அவ்வளோ இருக்குங்க உங்கள்கிட்ட அப்படின்ட்டு. அந்த அளவு வந்து அவரோட அனுபவம் அதுதான், அவரோட பலன்றது அவரோட அனுபவம் தான். இங்கே யாருமே அதை வந்து கண்டிப்பாக அவருக்கான அனுபவத்தை யாருமே சந்திச்சிருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரை பற்றியும் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். நிறைய மனிதர்கள், நிறைய அனுபவம், சந்தித்த மனிதர்கள், டைரக்டர்ஸு, ரைட்டர்ஸு, நண்பர்கள், குடும்பம், எல்லாரை பற்றியும் ஒருத்தரை விட்டதே கிடையாது. இங்கே இருக்கிற ஒரு 40 பேருக்கு ஆனால் அதில் கிட்டத்தட்ட 35 பேரை பற்றி பேசியிருப்பார். ஆனால் இங்கே தான் மூஞ்சி பார்க்குறேன் ஒருத்தராக பேசும்போது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அது. சினிமாவுக்கு இழப்பு, இலக்கியத்துக்கு இழப்பு, நமக்கு இழப்போ இல்லையோ வந்து கலைக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு அது. அவர் இருந்திருந்தார் அப்படின்னா சினிமாவில் நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கும். அந்த பொறுப்பை வந்து நம்ம எடுத்து செய்யணும். அதுதான் அவருக்கு செய்கிற ஒரு மரியாதையாக இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னோடய கதையில் அவருக்கு வந்து நிறைய பிடிச்சிருந்தது. பட் நிறைய ஆழமாக தான் ட்ராவல் பண்ணார். நிறைய அவர் இன்ஸ்டன்ட், அதில் வந்து அதுதான் எனக்கு வியப்பாக இருக்கும். ஒன்று சொன்னேன் அப்படின்னா, அண்ணா இருண்ணே ஒரு 5 நிமிஷம் அந்த 5 நிமிஷத்தில் ஒன்று சொல்லுவார், நம்மளால் யோசிக்கவே முடியாது அதை. அவர் அதான் இது எனக்கு நிச்சயமாக இதுலேருந்து வெளில வந்துடுவார். கண்டிப்பாக அது பெரிய ஒரு இடத்துக்கு அவர் வருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஆழமாக இருந்தது.
நாங்கள் அன்றைக்கி கடைசியாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் பேசியிருந்தோம், ஒரு 2 hours பேசியிருந்தோம். பேசி நீங்கள் இவ்வளோ பார்த்துருங்க அப்படின்னு அவர் அந்த டைமில் தான் எழுத ஆரம்பித்தார். அவரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க, அவர் மைண்ட்லேயே வச்சுட்ருப்பார், எல்லாமே எழுத மாட்டார் டக்குன்னு. அப்போ தான் சரி எழுதி முடிச்சுனேன், ஒரு நாள் ஊருக்கு போய்ட்டு வரணுண்ணே, வந்தோடனே இந்த இதை ஃபாருக்கை பார்க்கணுண்ணே, படத்தை வெளியே கொண்டு வந்துடணுண்ணே, ரொம்ப பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. நான் கூட சொன்னேன், ஒரு இடம் பார்த்துருங்க படத்தை அப்படின்னு. இல்லை போனால் டிஸ்டர்ப் ஆகிரும், நான் முடிச்சுட்டு பேசுகிறேன். ஆனால் அவரே நம்மளோட மிகச்சிறந்த ஒரு ரசிகர் தானே, மதுபான கடையை பார்த்துலாம் பாராட்டியிருக்காருண்ணே அப்படின்னாரு. அப்புறம் செல்லியன் அவர்களை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அதுக்கப்புறம் உலக இலக்கியங்கள் பேசுகிறது, உலக படங்களை பற்றி பேசுகிறது, அடிக்கடி மதுபான கடையை பார்த்தவொடனே எனக்கு ஃபோன் அடித்து அவர் யாருக்குமே வாங்கி கொடுக்க மாட்டார், எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு. ஆனால் உண்மையில் அவர் கடைசியில் ரொம்ப தனிமையான ஒரு இடத்துக்கு போயிட்டார், அதுதான் உண்மை. பட் அதுலேருந்து வெளியே வந்தணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தில் அவர் வேலை செஞ்சார், உண்மையிலே வேலை செஞ்சார், கடுமையாக அதுக்கு முயற்சி பண்ணார், நிறைய அதுக்கு ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டார். பட் இது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு அதில் முழுமையான நம்பிக்கை இருந்தது, அவர் நிச்சயமாக வெளியே வந்துடுவார் அப்படின்றதுல. ஸோ அவரோட படைப்பு இந்த நிலம் நீர் காற்று அது வெளியே வரணும். அதுக்கு எல்லாரும் முடிஞ்ச அளவு அதுக்கு உதவி பண்ணணும், அதை வெளியே கொண்டு வரணும். அதை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது அவருக்கு செய்கிற மரியாதையாக இருக்கும். என்னால் முடிந்த உதவிகளை என்ன பண்ண முடியுமோ அதை நான் நிச்சயமாக செய்வேன். நன்றி.